உட்பட பாடசாலை ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வானது வழக்கமாக மாணவர்களுக்கு தான் நடத்தப்படுவது. இப்பொழுதும் என்னுடைய சமீப பிரதேசத்திலே ஒரு நிகழ்ச்சி முடிவடைந்துதான் நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 4 ஆண்டுகளாக விருதுரை, பொத்தாந்தேவு, சமீபமே, கணமுறை போன்ற பாடசாலைகளில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்யாணி பாடசாலையில் நடைபெற்றது. விசேஷமாக இன்று பெற்றோர்களுக்கு வைக்க காரணம், அதாவது மாணவர்கள், சிறிய மாணவர்கள், குறிப்பாக 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு கற்கின்ற புலமை பரீட்சையை தொடர்பு இருக்கின்ற மாணவர்கள். எனவே அவர்களுக்கு இந்த ஸ்பீட் மெமரி பயிற்சி கட்டாயம் தேவை என்ற அடிப்படையிலே தான் எங்களுடைய பாடசாலை அதிபருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நிகழ்ச்சி இன்று நடைபெற காத்திருக்கின்றது. எனவே குறிப்பாக இந்த நிகழ்ச்சி நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். வழக்கமாக நாங்கள் ஒரு பயிற்சி நிலை நடைபெற இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் ட்ரீம் சென்டரில் நடைபெற காத்திருக்கின்றது. வளர்வெட்டியில் அமைந்திருக்கின்ற இதற்காக ஒரு டிக்கெட் 3500 ரூபாய் படி நாங்கள் வைக்கின்றோம். இதில் இருக்கின்ற 15, 16, 17, 18, 19ஆம் தேதி மாலை 3:30 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. இதில் விசேஷம் என்ன சொன்னால் 5 நிமிடங்களில் 25 விடயங்களை மனனம் செய்யுமாறு இதனுடைய பிள்ளைகளுக்கு அந்த பயிற்சி நிறைய கூட பாடசாலைகளில் அஷேக் அவர்கள் செஞ்சு காட்டினாரு. எப்படி அந்த சிம்பிளை செஞ்சு காட்டினாரு. இப்படியான ஒரு முழுமையான ஒரு பிரயோசனமான பயிற்சிகள் தான் நடந்திருக்குது. இதுக்கு வந்து 3500 ரூபாய் படி நீங்க பணம் செலுத்தி டிக்கெட்டை பெற்றுக் கொள்றோம். ஒவ்வொரு இடங்களையும் சொப்ப டிக்கெட்டுகள் தான் நாங்கள் விற்பனை செஞ்சுட்டு வரோம். சொல்லுவோம். அதே நேரத்தில் ஒருவருக்கு ஃப்ரீ டிக்கெட் ஒன்று வழங்க வாய்ப்பு இருக்குது. ஒரு கேள்வி உதவி இருந்து அந்த கேள்விக்கு சரியா பழக்கமாக பிள்ளைகள் தான் கேட்கிறது. இவர் சின்ன பிள்ளைகள் எடுத்தாதால பேரண்ட்ஸுக்குள்ள மீட்டிங்கால வந்து நாங்கள் பேரண்ட்ஸ் ஒரு கேள்வி இருக்கிறோம். பொதுவாக ஒரு கேள்வி யார் எழுதுகிற சரியா விட சொல்றாங்களோ ஃப்ரீ டிக்கெட் வழங்க காத்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில லாஸ்டா. எனவே இந்த வரவேற்புரையை வழங்குவதற்காக வேண்டி என்னுடைய பாடசாலையுடைய முன்னாள் அதிபர் நடிச்சர் அவர்கள் வீட்டவர்கள் அங்கு ஒரு அதிபர்களே மற்றும் இதனை ஒருங்கிணை செய்து கொண்டு வருகின்ற மாணவன், அதே நேரம் சிறந்த ஒரு அறிவிப்பாளராக கிடைத்திருந்த சகோதரர் மசாய் அவர்களே, இதை நம்முடைய பெற்றோர்களே, தாய்மார்களே, ஆசிரியர்கள் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா வெள்ளிக்கிழமை நன்னாளிலே இன்ஷா அல்லாஹ் இந்த துவாக்கள் எல்லாரும் அங்கீகரிக்க காட்டியிருக்கிறார். எனவே அழகான ஒரு நீயத்தை வைத்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்பரை நாங்கள் ஆரம்பிப்போம். நேரம் தெரிஞ்சிருக்கிறதால நான் இன்ஷா அல்லாஹ் 10:45 இன்ஷா அல்லாஹ் முடிக்கிறது. நான் சேரோட கைக்கு இன்ஷா அல்லாஹ் 10:45 முடிச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டுக்கு சமைக்க வேண்டிய தேவை இருக்கிறதால நான் குறுகிய நேரத்தில் முடிச்சுக்குவோம். இந்த சொன்ன அந்த பயிற்சி நிலை வந்து உண்மையில அது என்ன 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப்பை டார்கெட் பண்ணி அதை கொண்டு வந்திருக்கோம். இன்ஷால்லா கட்டாயம் முடியுமானவர்கள் வாங்க டிக்கெட்டு 3500 ரூபாய் சந்தியை பார்க்கவானா. இதில் இந்த புள்ள கிடைக்கும் நன்மை ஸ்பீட், அதான் ஸ்பீட் மெமரைஸ் தான். ஐடிஓ ஸ்பீடாக எப்படி அவர் செய்ய அவர் செய்ய எங்களுடைய சேராளர்கள் அழகான முறையில் செஞ்சு காட்டுவாங்க. அவரோட முறைய உதவிகளாக இன்ஷால்லா முழு இலங்கை ரீதியாக ஏற்பட்ட சொல்லுங்க. அவர் ஸ்பீச் இல்லாத ஒரு நீங்கள் கவலைப்பட்டிருக்கீங்க. அதனால நாங்கள் இதுக்கு முதல் இங்கே கூப்பிட்டிருக்கிறோம். சேவை இந்த மாதிரி நம்பிக்கிறாங்க. குறைந்த பெற்றார்கள் இருக்கிற கவலையாக இருக்குது. அவற்றை சொன்னேன். எங்களை பெற்றார்கள் கரையாமத்தை போகிறதால சேவைக்கு கூட வாங்கிக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல சேலை நடத்துவோம் சொல்ற துணி ஓடிக்கிறேன். சேலை நடத்துவார். நீங்கள் ஒத்துழைப்பு வருமானம் அன்பாக கூறி வாங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. الحمد لله. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அவர்கள்
அல்லாஹ்வுடைய உதவியால் இந்த அமர்வில் உங்களை சந்திக்க கிடைச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. விசேஷமாக ஸ்கூலுக்குள்ள நுழைகிற நேரம் நஜீப் சார் கண்டதோட ரொம்ப சந்தோஷம். ஒரு 10 வருஷம் தாண்டி நினைக்கிறேன். இதே ஸ்கூலில் இந்த ஏரியாவுக்கு இலங்கை வாழ்வு முஸ்லீம் சேவையோடாக 96.1 இந்த ஒரு மகாராஜ் அலைவரிசையில் நாம் ஒரு 2-3 தினங்கள் இங்கே வச்சு இந்த ஊர் மக்களுக்கு இன்றைக்கு சுமார் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி வழிபாடு செஞ்சு ரொம்ப நெருக்கமாக அவங்களோட பல தடவைகள் பழகிக்கிறேன். அவர் ஆசிரியர் அதிபராக இருக்கிறேன். வருட நேரத்தில் கூட நான் கேட்டேன், அவங்க போட்டோ இருக்குது அப்படின்னா இல்லைன்ட்டாங்க. நான் வந்த உடனே கேட்டேன், நஜீப் சார் இங்க என்ற பழைய ஞாபகத்தோட அந்த வகையில் மாஷா அல்லாஹ் இன்றைக்கு அவரை சந்திக்க கிடைத்தது ரொம்ப பெரிய சந்தோஷம். அதிபர்கள் உட்பட மற்ற ஆசிரியர்கள் பெற்றார்களே, இந்த நேரத்தில் முக்கியமாக இந்த சபையில் ஒரு சில பதிவுகளை கூட நினைக்கிறேன். இன்றைக்கு ஜும்மா தினம் நம்மளும் ஜும்மாவுக்கு போக வேண்டியிருக்கிறதுனால ஸ்பெஷலி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அப்துல் யௌம் ஜும்மா, நாட்களில் சிறந்த நாள் ஜும்மாவுடைய தினம். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுகிறார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதி கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதி கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அன்றைக்கு நீ பெற்றாரு. ரொம்ப குறுகிய நேரம். உண்மையான இன்றைக்கு நிகழ்வு உங்கள் பாடசாலை எனக்கு கிடைக்கல. நான் தான் உங்கள் பாடசாலையை கேட்டது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் அதிபர்கள் கேட்டாங்க, இன்னும் உடம்பு ரொம்ப இதாக போயிருந்தது. ஜனவரி மாதம் எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு, ஸோ 4 மாதங்கள் ரெஸ்ட் எடுத்து போட்டு தான் இப்போ நான் என்னுடைய பணியை திரும்ப தொடங்கியிருக்கேன். அந்த நேரத்தில் இன்றைக்கு போடப்பட்ட பாடசாலையில் 4 நிகழ்ச்சிகள் காலையில் போட்டிருந்தாங்க. அதனோட நான் சொன்னேன், என் உடம்பு இடம் தராது, இன்னைக்கு ஜும்மா பொதுவாக அதுக்கு போகிற லேடிஸ் பேண்ட்லாம் இருக்கிறதுனால 6 நிகழ்ச்சி செய்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம சின்னதாக ஒரு நிகழ்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ சமீர அமைகிறவங்க பிள்ளைகள் கம்மியாக இருக்கிற இடத்துலையும் இதில் நிகழ்ச்சி சொன்னால் கொஞ்சம் குறைஞ்சி வந்துட்டாங்க. நான் சொன்னேன், நான் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன், கொஞ்சம் வெயிட்டாக பேச தேவையில்லை, அமைதியாக பேசலாமே அப்படின்ற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் ஒரு சில பதிவுகள் இந்த பாடசாலையை காலையில் தான் மாற்றினாங்க. நினைக்கிறேன் இது வரைக்கும் வேற காலையில் தான் நான் வந்து சொல்லுவேன். சரி, அன்றைக்கு பெற்றார்கள். இந்த நேரத்தில் நம்ம என்ன கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன பேச போறோம் அப்படின்னா, எனக்கும் உங்களுக்கும் ரொம்ப பெருமதியான சொத்து எது அப்படின்னு வீட்டுக்குள்ள தேடி பார்ப்போமா? எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நம்ம காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் எதுக்கு கஷ்டப்படுறோம்? உங்க கணக்கு மக்கள் எதுக்கு கஷ்டப்படுறாங்க? நாங்க நல்லா வாழணும், இதான் அடிப்படை. நல்ல சந்தோஷமா வாழணும், நிம்மதியா வாழணும். சந்தோஷத்துல எதிர்மறை என்ன? கவலை. நிம்மதியில எதிர்மறை என்ன? பயம். பயம் கம்மியாக்கணும், கவலையை குறைக்கணும். கவலை குறைஞ்சா சந்தோஷம் கூடும், பயத்தை குறைச்சா நிம்மதி கூடும். நிம்மதியா வாழணும், சந்தோஷமா வாழணும். எதெல்லாம் நிம்மதியை கெடுக்கும், எதெல்லாம் சந்தோஷத்தை கெடுக்குமோ அவைகள்லாம் நம்ம தூரமாக்கிறோம். எதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை தருமோ, எதெல்லாம் நமக்கு நிம்மதியை தருமோ அதெல்லாம் கிட்ட வரணும். நான் சொல்றது புரியுதா? புரியுது. இதுக்குதான் நம்ம காலையில கஷ்டப்படுறோம். இன்னைக்கு உங்க கடன் வெளியே போறது உங்களுக்கு பயத்தை கொண்டு வந்து தரவா, நிம்மதியை கொண்டு வந்து தரவா? நிம்மதி. உங்களுக்கு கவலையை கொண்டு வந்து தரவா, சந்தோஷத்தை கொண்டு தரவா? சந்தோஷம். அப்ப எங்க சக்திக்கு உட்பட்டு நம்ம சந்தோஷத்தை தேடணும், நிம்மதியை தேடணும். அல்லாஹ் ஜல்ல கொடுத்தார். அவன் ஒரு அடியானுக்கு பிரத்யேகமாக கொடுப்பான். வெளியில போன நேரம் நான் ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஒரு பேச்சு அல்லாஹ் கை வைக்கும், அப்ப என்னை பாதுகாப்பு. ஆனா ஆக்சிடென்ட் ஆகிட்டா எனக்கு மட்டும் இல்லை கவலை, என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகள் எல்லோரும் அந்த பிரச்சனை. எங்க சக்திக்கு உட்பட்டது உட்படாதது என்ன இருக்கு? ஒரு சில விஷயங்கள் இவங்க என்ன செய்யலாம், எங்க பிள்ளைய வந்து நல்லா படிப்பிக்கலாம், படிக்க வைக்க. சோ படிச்சுட்டாங்கன்னா அது மூலமா சந்தோஷம் வருவது. ஆமா, படிச்சு நல்ல இடத்துல போயிட்டாங்கன்னா அது கிடைக்கும். இது எங்க சக்திக்கு உட்பட்டது. ஒரு சிலது எங்க சக்திக்கு உட்படாது. சோ இன்னைக்கு நம்ம எதை பேச போறோம்னா, இதுக்கு பிறகு உள்ள நிம்மதி சந்தோஷத்தை எப்படி நீங்க உங்க சக்திக்கு உட்பட்டதை எப்படி அடையணும். ஸ்பெஷலி நீங்க வீட்டில் உள்ள பெருமதியான சொத்தை ஒரு பேனாம எடுத்து புக் எழுதி பார்த்தீங்கன்னா அது ஏசியா இருக்காது, அது ஃபேனா இருக்காது, அது ஃப்ரிட்ஜா இருக்காது. உண்மையா நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க எவ்வளவு சொத்து இருக்காது.
கூட்டி கழிச்சு பார்த்துட்டீங்கன்னா கடைசியில சொல்லுவீங்க. சில பேர் இங்க பல கோடிக்கு சொந்தக்காரவங்க, பல லட்சத்துக்கு சொந்தக்காரவங்க, பல ஆயிரத்துக்கு சொந்தக்காரவங்க. உண்மையா கூட்டி கழிச்சு பார்த்துட்டீங்கன்னா ஒன்றை மிஸ் பண்ணுவீங்க. அது எது பெருமை தெரியுமா? சொல்லுங்க, எது பெருமை மிஸ் பண்ணிருக்கீங்க? உங்க பிள்ளைய பெருமை. அல்லாஹ் சாதாரணமா இந்த மண்ணுக்கு விளையாட்டு நல்லா சொல்லுவீங்க. இந்த பேர்ட்ஸ் 10 லட்சம் அப்படின்னு வச்சா, ஒரு 10 பேர்ட்ஸ் 10 லட்சம் வைங்க, அந்த வேலை கூட்டிட்டு போகும். சும்மா கூடும். ஏன்னா மக்கள் சனத்தொகை பெருக 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 அதை கூட்டிட்டு போயிடும். அப்படிதானே? சில பேர் நீங்க அதை ஒரு கட்டினை கட்டினா இன்னும் வேலை கூடும், பெருமதி கூடினா. இதே மாதிரி உங்க எல்லாருக்கும் வந்தா புள்ளிய தந்துட்டாங்க. இன்றைக்கு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜில் வேலை உங்களுக்கு தெரியும். இதுதான் ஃப்ரிட்ஜ் வேலை, இதான் கார் வேலை, இதான் காணி வேலை. ஆனா அவங்க எல்லாருக்கும் எனக்கும் அம்மாதிரி பிள்ளைகளை தந்தா அதுக்கு பெருமதி ஆரம்பத்துல அவங்களுக்கு பேச தெரியாது, அவங்களுக்கு புரியாது, விஞ்ஞானம் விளங்காது, பெரிய ஐடியாஸ் வராது, பல மொழிகள் தெரியாது, சிந்தனை பிறக்காது. அப்படி தந்தா இந்த பிள்ளைங்க நம்ம ரூமுக்குள்ள போட்டு சாப்பாடு கொடுத்து அப்படியே உட்கார வச்சுட்டோம் வைங்க, 10 வருடத்துக்கு கூட உடம்பு வளர்ந்திருக்கும், அறிவு வளர்ந்திருக்காது. அப்ப நம்ம பிள்ளைங்க பெருமதியை தீர்மானிக்கிறது அறிவா உடம்பா? எது எது பெருமதி? அறிவு. என்ன உலகத்துல எங்களை விட அல்லாஹ் பலமா மிருகங்களை படைச்சான். எங்களை பாரு, சிங்கத்துல நம்ம பாரு, அது கொத்தரி எடுக்கிறோம். எங்க பல்ல பாருங்க, சிங்கம் பல்ல பாருங்க, அகோர கிழிக்கும். குதிரை வேகமா ஓடும், நம்மளால அப்படி ஓடையாது. விலங்குகளை எடுத்து வச்சோம்னா நம்மளோட ஒப்பிட்டா விலங்குகள் எங்களை விட பவர்ஃபுல். ஆனா விலங்கை விட நாங்க ஒன்றுல பவர். சொல்லுங்க, அறிவு. அல்லாஹ் அந்த அறிவு விலங்கு கொடுக்கவே இல்லை. 100 யானை செய்யற வேலைய ஒரு பட்டனை அமர்த்தி முடிச்சது. ஒரு பட்டனை அமர்த்திட்டோம்னா 100 யானை தூக்குறது 4 கை தூக்கி முடிச்சது. 160 மாடி கட்டணுமா, அதுக்கு மேல ஏற்றணுமா பொருட்களை, அதுக்குரிய எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை கண்டுபிடிச்சது கண்ணா, மூக்கா, வாயா, காதா, காடா, மூளை. அல்லாஹ் உங்க பிள்ளைக்கு ஹார்ட்டை கொடுத்திருக்கிறானா, கண்ணை கொடுத்தானா, மூக்க கொடுத்தானா, எல்லாம் கொடுத்தான். இது ஏதாவது நீங்க டெவலப் பண்ணிருக்கீங்களா? கண்ணை நல்லா பார்க்க வைக்கிறதுக்கு நான் சிலது செய்யணும், கண்ணை பத்தி படிச்சு கொடுத்தா தான் கண்ணு நல்லா பார்வை வரும் அப்படின்னா இல்ல. நீங்க அவங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் என்ன தெரியுது? இப்ப கண்ணு தெரியுதா? படிச்ச ஒரு ஆளுக்கு கண்ணு தெரியும், படிக்காத ஒரு ஆளுக்கு கண்ணு தெரியும். அந்த குருடனா படிச்சா அது குருடர் வேற, எல்லா கண்ணும் தெரியும். படிச்ச ஒரு ஆள் ஹார்ட்டை நல்லா வேலை செய்யும், படிக்காத ஹார்ட் வேலை செய்ய அப்படிங்களா? அப்படி எல்லா ஹார்ட்டும் நல்லா வேலை செய்யும். ஆனா சாதாரண உங்க பிள்ளை எத்தனை போடுமா? வகுப்புல சும்மா சொல்லுங்க, எத்தனை போடுற? 10ஆம் பிள்ளை சேர்க்க வந்தீங்க. நீங்க எத்தனாம் பிள்ளை? ஒன்னாம் பிள்ளை. அவங்க மகன் வந்து மகனா எத்தனை? 3ஆம் பிள்ளை, 2ஆம் பிள்ளை, 1ஆம் பிள்ளை, 5ஆம் பிள்ளை வருவாங்க. இல்ல உங்களுக்கு இருக்கிற பிள்ளைய சொல்லிட்டா கூட தெரியாது, ஒரு பிள்ளை தான் எப்படியோ. சரி, அவங்க ஒவ்வொரு பிள்ளை நான் கேட்கிறேன், ஒரு பிள்ளை 1ஆம் பிள்ளை ஆகுது, இன்னொரு பிள்ளை 25ஆம் பிள்ளை ஆகுதுங்களா? எல்லாரும் கண்ணு தெரியுது, எல்லாருக்கும் காது கேட்குது, எல்லாரையும் ஒரே மாதிரி ஒர்க் பண்ணுது. அதை போய் நொண்டிட்டு ஒர்க் பண்ணதா இல்லையா, கிட்னி ஒர்க் பண்ணதா இல்லையான்னு படிச்சாலும் படிக்காட்டி ஒர்க் பண்ணும். அறிவாளிக்கு ஒரே மாதிரி தான், அறிவில்லாதவருக்கு ஒரே மாதிரி தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒர்க் பண்ணும். ஆனா அல்லாஹ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா படிச்சு போட்டு ஒன்றை மட்டும் சும்மா விடலாம். அது என்ன தெரியுமா? மூளை. இந்த மூளையை மட்டும் நாங்க வளர்க்கணுமா? கிட்னி அதுவா வளருமா? அதுவா ஒர்க் பண்ணுமா? ஹார்ட் அதுவா ஒர்க் பண்ணுமா? மூளையை மட்டும் எங்க கையில தந்திருக்கான். நீங்க விருப்பம் வளர்த்துக்கோங்க, விருப்பம் விட்டு போடுங்க. நீங்க தான் சொன்னீங்க குதிரை வேகம் பலமா ஓடும், யானை பெரிய பொடி பில்டிங் ஊர்ல நல்ல மசல்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி போட்டி. அப்படிப்பட்ட ஒரு யானை முன்னாடி போய் பாருங்க பவரண்டா, ஒரு அடிதான் அடிக்கு காலாது வீசி மட்டுமே வருவாரு. யானை பக்கத்துல கூட நமக்கு நிக்கிறது, இந்த பொடி பில்டர் கூட நிக்கிறது. ஆனா எங்க அறிவுக்கு ஒரு காடு மடங்கு, உங்களுக்கு காரணமே எங்க அறிவு நல்ல கூர்மண்டா. இந்த ஊர்ல இருந்து ஒரு அறிவாளி உண்டாக்குறீங்களா, அவர் நல்ல செல்வம் மட்டும் இல்ல, முழு புத்தகத்தையும் ஆளுவார். அந்த அறிவு தான் ரொம்ப பவர். நான் சொல்றது வருங்களா? நாங்க உடம்ப
சொல்லுவாங்க. அமெரிக்காவுக்கு நம்ம பிள்ளையை போனா நீங்க ஏஷியன் ஸ்ரீலங்கன்ஸ் அவங்க கேட்பாங்க ஸ்ரீலங்கா ஏஷியா third world country நீங்க எல்லாம் மூணாவது உலக நாடுகள் you are not using your brain. Hey guys, you are not using. நீங்க உங்க brain யூஸ் பண்ணீங்க. what? நான் brain யூஸ் பண்ணலையா? yeah, you using your body, only that body. God அவன் சொல்லுவான் நீ பாடியை மட்டும் தான் யூஸ் பண்ற, வாஷ்ரூம்ல போய் வாஷ் பண்ணு, பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் அடி. ஏப்பா இந்த பெரிய பில்டிங்ல ஏர் கண்டிஷன் ரூமுக்கு போனதுக்கு சம்மதம் இல்லை. ஏன்னா மூளையால செய்யற வேலையை விட உடம்பால தான் நீ வேலை செய்ய. நாங்க இங்க இருந்துட்டு நகரத்துல ஊர்ல மக்கள் பாக்கெட்ல இருந்து சரி எடுக்கிறோம். திருடு இல்ல, நியாயமா எங்களுக்கு நல்ல தடவை அவங்களுக்கு தெரியாது. பட் நீங்க இன்னைக்கு எழுப்பினா கூகுள்ல போவீங்க, யூடியூப்ல சொல்லுவீங்க அமெரிக்காவில் வந்து உங்க ஊரை தெரியுமா உங்களுக்கு தெரியுமா, பட் உங்க பாக்கெட்ல இருக்கிற பணம் டயலாக் கூட அப்படி போயிடும், ஹச்சுடாக போயிடும். அவங்க உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு ஓடுகளையும் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் உங்க பாக்கெட்ல இருக்கிற சரி நியாயம் தப்பா இல்லை. இட்ஸ் பிசினஸ். அவங்க படிச்சிருக்கிறாங்க தப்பா இல்லை, நேர்மையா அவங்க மட்டும் இருக்கிறாங்க, தெரியல. நாம இன்றைக்காவது ஒரு சிங்கிள் அமெரிக்கன் $1 $1 நாங்க வேணும்னா போய் எங்களுக்கு தருவீங்களா பிச்சை. சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க தாய்மார்களே, இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு இந்த பிரெயினை தந்ததுக்கு பிறகு இதை டெவலப் பண்றதுக்கான சூழல் உருவாக்கினார். இதை டெவலப் பண்ண இதுவே நம்ம புள்ளைய நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த பிரெயினை மேக்ஸிமம் ஒர்க் பண்ண விட்டா இப்ப இந்த ஏரியால 25 புள்ளை இருக்குங்க, ஒன்னா பண்ணா சூப்பர் பிரெயின். இந்த அதே போய் முத்தலட்டு மாவட்டத்தோட சேர்த்தா அந்த புள்ளை சேர்த்து 10 புள்ளையா போயிரு, ஏரியில ஒரு 1000 புள்ளையா போயிரு. சொல்றேன் முன்ன வர பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணுதுன்னா அந்த பிரெயின் சூப்பர் பிரெயின். சோ இது செய்யறதுக்கு தான் உங்க பிள்ளை ஸ்கூலுக்கு வந்தாங்க, புரியுதா? இதை படிச்சு இந்த பிரெயினை டெவலப் பண்றது சும்மா உட்கார்ந்து செய்யறாங்க, இது ஒரு மசில்ஸ் தான். இது சொல்ற நியூரோ பிளாஸ்டிசிட்டி. இந்த மசில்ஸ்ல புதிய கனெக்ஷன் ஒவ்வொரு நாளும் உருவாகும். நியூரோ கனெக்ஷன், நியூரான்ஸ்ல வந்து புதிய கனெக்ஷன். இந்த கனெக்ஷன் எப்படி உருவாகும்? புதிய நிறைய கனெக்ஷன்ஸ் உருவாக்க அந்த மசில்ஸ் அப்படியே டெவலப் ஆகும். இந்த கனெக்ஷன் ஒரு வீட்டில் உருவாக்கிறதுமா இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க, எப்படி உருவாக்கலாம்னு ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சாங்க. அந்த மெத்தடுக்கு நம்ம சொல்லுவோம் ESR, என்கோடிங், ஸ்டோரிங், ரீகாலிங். என்கோடிங் இந்த கிரியேட்டல், பதிவு செய்தல், வெளியே கொண்டு வருது. இது எந்த நாள் செய்யணுமா, உள்ள போடணுமா, உள்ள பதியணுமா, ஒரு வருஷத்துக்கு திரும்ப கேட்கணுமா, அவர் வெளியே சொல்லணுமா, தொடர்ந்து செய்யற டைப்ல உங்க பிள்ளையோட பிரெயின்ல இருந்து ஒரு நாள் குறைக்கணுமா, ஒரு அற்புதம். இந்த மண்ணுக்குள்ள போட்டனால விதை இந்த மரம் வந்திருக்கு. இவ்வளவு பெரிய மரம் இந்த மண்ணுக்குள்ள இருந்துச்சா, இந்த விதைக்குள்ள இருந்துச்சா? இவ்வளவு பெரிய மரம் இந்த மண்ணுக்குள்ள இருந்துச்சா, விதைக்குள்ள இருந்துச்சா? விதைக்குள்ள. அந்த விதை அந்த மண்ணோட சேர்ந்தா இந்த விதைக்குள்ள இவ்வளவு இலைகள் இருந்துச்சா இல்லையா? இந்த பலன் இருந்துச்சா இல்லையா? அதை சின்னதாக்கி சுருக்கி இலைகளுக்குள்ள போட்டு வச்சிருந்தோம், ஜிப்பாய். அதை எடுத்து விரிச்சதோட விரிச்சு வெளியே வந்துட்டு அது தண்ணி வேணும், சூரிய வெப்பம் வேணும், காத்து வேணும், மண் வேணும். சோ இந்த மண் எல்லாமே செய்யலாம். ஓகே, உலகம் புதுசா கண்டுபிடிச்சிட்டே இருக்கு. முதல்ல ஒரு முட்டை வேணும்னா நீங்க போய் முட்டையை கேட்டீங்கன்னா நாட்டு முட்டை எடுத்து வீட்டுல சாப்பிடுவீங்க. இன்னைக்கு நாட்டு முட்டை சாப்பிட்டோம்னா முட்டைக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும். எத்தனை முட்டை தான் கிடைக்கும்? கண்டுபிடிச்சான். இவ்வளவு சாப்பாடு கொடுத்து, இவ்வளவு புரோட்டீன் கொடுத்து, இவ்வளவு கேல்சியம் கொடுத்தா முட்டை இந்த சைஸ். கோது உடையுதா, கேல்சியம் கூட கொடுப்பா, முட்டை கொஞ்சம் நல்லா வரும். முட்டை சின்ன பெருசாக்கணுமா, புரோட்டீன் கொஞ்சம் கூட கொடு. முதல் கோழி நினைச்சு முட்டை போடும். இப்ப நாங்க நினைச்சா முட்டை போட வைக்கலாம் கண்டுபிடிச்சோம். இதை மாதிரி இந்த பிரெயினை டெவலப் பண்ணிட்டோம்னு வைங்க, அற்புதமா. அந்த டெவலப் பண்ணப்போ நம்ம ஆச்சரியமா பார்க்கணும். அகமதாபாத் ஃபிளைட் கிராஷ் பாத்தீங்களா? ஃபிளைட் கீழே விழுந்து பாத்தீங்களா? அகமதாபாத்ல எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெரிய நெருப்படுத்துச்சு. இந்த ஃபிளைட் மேல பறக்குதுன்னா எவ்வளவு பெரிய பார்த்து தூக்கி பறக்குது. இதை கண்டுபிடிச்சது மூக்கா, காலா, வாயா, காலா, எதுமா? மூளை. இது மனுஷன் மூளையா, மிருக மூளையா? எக்ஸாக்ட்லி இன்னைக்கு சில நேரம் மாட்டு மூளை நீங்க கண்டிருப்பீங்க, வீட்டுல ஆக்கியிருப்பீங்க. மாட்டு மூளை மனுஷ மூளை வச்சா ரெண்டு ஒண்ணுமா? பார்க்க ஒண்ணு. நீங்க லேப்ல போயிட்டு மனுஷ மூளையை வச்சுட்டு மாட்டு மூளையை வச்சீங்கன்னா ரெண்டு சேம். யானை மூளையை கொண்டு வந்து வச்சீங்கன்னா அது டிஃபர். எங்களுக்கு 2 பகுதி, யானைக்கு 3 பகுதி. நான் இந்த மூடி இல்லாம சொல்றேன். இந்த 2 பகுதி மூளை இருக்குது, யானைக்கு 3 பகுதி. யானை மூளை பெருசு. அம்மாடி, யானைக்கு மட்டும் படிச்சு கொடுத்தா பெரிய ப்ரொஃபஸர் ஆயிரும் போல.
இல்ல இல்ல இல்ல, இந்த எந்த மூளைக்கும் ஒரு இயக்கத்தை எல்லாம் கொடுக்கல. பார்க்க மாட்டும் மூளை நீங்க போய் எக்ஸாக்ட்லி லெஃப்ட்டுக்கு போய் பாருங்க, மனித மூளைக்கு எக்ஸாக்ட். ஆனா யானை மூளையில் அறிவு இல்லை, பகுத்தறிவு இல்லை. பகுத்தறிவு என்னமா? பிரித்து அறியும் அறிவு. என்ன அறிவு? நல்லதை கெட்டதை பிரித்து அறியும் அறிவு. ஸ்கூலுக்கு போயிட்டு யாராவது வாயில் ஒரு போதை பொருளை வச்சுட்டாங்க வைங்க, அவருக்கு பகுத்தறிவு வளர்ந்தே இல்லை. எவ்வளவு சொன்னதை நாட்டுக்குள்ள வச்சுட்டாங்க, டேப்லெட்டை சூப்பிட்டாருங்களா? என்னப்பா 8 வருஷம் 10 வருஷமா படிக்கிறீங்க, பகுத்தறிவு வரலையா? பகுத்தறிவு நல்லா புரிஞ்சுக்கோங்க. படிச்சு குடுக்கிட்டு எக்ஸசைஸ் நடக்க ஒருத்தர் அப்படியே புடிச்சு இரும்பு எடுத்துக்கோங்க. இந்த பில்ட் ஆகுமா இல்லையா மனசுலாம்? அது மாதிரி பிரெயின் பில்ட் ஆகி வந்தா அவருக்கு சிம்பிளா கார் வாங்கலாம், அவருக்கு சிம்பிளா வெளிநாடுகளுக்கு ஃப்ளை பண்ணலாம். எனக்கு இப்ப வேணும், நான் போறேன்னா அமெரிக்காவுக்கு போயிட்டு வருவாரு, நான் யூகே போயிட்டு வருவாரு. இது சிம்பிளா புரியுதா? அதனால தாய்மார்களை கவனமா புரிஞ்சுக்கோங்க. உங்க பிள்ளைய பெருமதியை கூட்டுறதுக்காக யார் கையில தந்தீங்கன்னா உங்க பிள்ளை பெருமதி நல்லா அப்படி தீண்டு இன்னும் கொஞ்சம் பெரிய பிளேட்ல கொடுத்து வாப்பா நல்லா வாய்க்கலாம் ஊட்டி விட்டு இந்த பெரிய பவுல் கொடுத்து இவ்வளவு சைஸா கொடுத்து வளர்த்தா நல்லா வளர்த்து எடுத்துக்கிறான். இந்த சைஸ்ல நிக்கிறான். அதான் பெருமதி. அறிவை வளர்க்கறதா பெருமதி. எங்க தாய்மார்கள் ஸ்காலர்ஷிப் வளர்க்கறத நான் கண்டிக்கிறேன். ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ரெடியா இருக்கு. காலையில் எதிர்பார்த்து ஒரு துண்டு கூட்டு 2 துண்டு கூட்டு கொடுத்தா திட்டக்காட்டமாக எழுதிக்கலாம். 2 அமுக்கி அனுப்பிவிட்டா இவங்க நினைக்கிறாங்க நல்லா வேலை செய்யும் போல மூளை 4 கொட்டாவி விட்டு தூங்கிடுவாங்க போயிட்டு. ஏன்னா அந்த மாதிரி சாப்பிட்டவருக்கு மூளையே வேலை செய்யாது. மூளை வேலை செய்யறதுக்கு கார்போஹைட்ரேட் கம்மியாக்கி அன்னைக்கு பால் முட்டை இறைச்சி இதை கொடுத்துட்டு 10 இடியாப்பத்துக்கு 5 இடியாப்பத்தை போட்டு குறைச்சி அன்னைக்கு புரோட்டீனை கூட்டி ஒரு சாக்லேட்டை கையில கொடுத்து குளுக்கோஸை கையில கொடுத்து தண்ணியை கையில கொடுத்து அனுப்பினா பிரெயின் அப்படி வேலை செய்யும். அதுக்கு முந்தினம் 9 மணிக்கு முன்னாடி தூங்க வச்சு 5 மணிக்கு எழுதுறவங்க வச்சு அதுக்கு முந்தின நைட்ல ஒரு இன்ட்ரெஸ்டான இடத்துக்கு கொண்டு போய் சந்தோஷப்படுத்தி அவருக்கு ஹோமோன் சுரக்க வேண்டியதெல்லாம் இது பண்ணினா சூப்பர் ரிசல்ட் வெளியிடும். நாங்க அப்படியே ஆப்போசிட் பண்ணோம். அன்றைக்கு நைட் வரைக்கும் பண்ணி சரி இப்போ போய் தூங்கன்னு சொல்லி காலையில் மகன் ரிசார்ட் எதிர்பார்த்துட்டு நீங்க பயந்துடும் பிரெயின். இப்ப உள்ளவங்க அடுத்த பக்கம் வேலை செய்யும். அவன் வந்து வீட்டுல எக்ஸாம் எடுத்துட்டு வந்து வாஷ் பண்ண போடுறதான் உமாக்கு இப்பதான் ஆன்சரே ஞாபகம் வருது. பிரெயின் பயந்துட்டு அன்பான தாய்மார்களே, அதனால சொல்றேன் உங்களுக்கு இப்ப எனக்கு ஒரு விஷயம் தான் சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம பேசல. ஒரே ஒரு விஷயத்துல இந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே போட்டு நீங்க மனசுல எடுத்துட்டு போங்க. என்ன தெரியுமா? எங்க பிள்ளைய நம்ம படிப்பிக்கணும். என்னைக்காவது நீங்க படிப்பிக்கிறது இந்த பிரெயின் ஒழுங்கு இயங்கலைங்க 4 பேர் இந்த சமூகத்துல உங்க பிள்ளை ஏமாந்துட்டு போயிடுவாங்க. ஏமாந்துட்டு வந்து அவங்க முகத்துல கரிய பூசுற மாதிரி எத்தனையோ தாய்மார்கள் நான் ஆசையா பெற்றெடுத்தேன், நல்லா வளர்த்தேன், நல்லதான் வளர்த்தேன், இன்னைக்கு என்னமோ ஒரு பாவிக்கிறாரு சார், அவர் லைஃபே நாசமா போச்சு. நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு மவுத்து வரைக்கும் அழுது துடிக்கிற தாய்மார் இருக்கிறார். இன்றைக்கு எது சந்தோஷமோ உங்க பிள்ளைய பெற்றெடுத்தாங்க எத்த வெள்ளத்துல கீழே வந்து விழுந்துச்சு, நீங்க துடிச்சு பெற்றெடுத்தீங்க. 10 மாசமா ஊரே தூங்குற நேரம் சில வேலை ராத்திரி நீங்க எழுந்து நின்றீங்க வீட்டுல. அன்றைக்கு உங்களுக்கு தூக்கம் போகல, அந்த புள்ள உதையுது, அது வலிக்குது, உங்களுக்கு தெரியுது. அந்த மாதிரி நீங்க அந்த வழிபாடு போக அனுபவிக்குமா இருந்தீங்க. அந்த பிள்ளைய 10 மாசமா சுமந்து வெளியெடுத்து அந்த வேதனைக்கு புள்ள கடத்தனிச்சு நீங்க கொள்ளல. அதை காட்டினுடன் உங்க கண்ணால கண்ணீர் ஓடிச்சு. இதுவா நான் 10 மாசம் சுமந்து ஓவியம். இதுதான் அந்த புள்ள. நீங்க எதிர்பார்க்கலையோ வெள்ளையோ கருப்போ உங்க கைக்குள்ள எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்திட்டீங்க. அதுல இருந்து நீங்க விழுந்தா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வலிக்கும். இப்ப எல்லாம் உங்க புள்ள விழுந்தாலும் உங்களுக்கு வலிக்கும். நீங்க விழுந்தா கூட உங்க புள்ள தப்பிட்டா ஓகே. இது வரைக்கும் நீங்க பாஸ் ஆகினா நீங்க வீட் பண்ணா சந்தோஷப்பட்டீங்க. அன்றைக்கு பரவாயில்லாம் நீங்க தோத்தாலும் உங்க புள்ள வெற்றி கண்டா உங்க கண்ணால சந்தோஷ கண்ணீர் இருக்கும், ஆனந்த கண்ணீர். வாழ்க்கையே மாறிச்சு. ஒரு 20 யுவதி ஜம்ப் பண்ணுவாங்க, அதாவது ட்ரிப் போகணுமா எல்லாம் ஆசைப்பட்டு துடிச்சு போவான். ஆனா புள்ள பெற்றெடுத்த உடனே நீங்க பிள்ளையோட ஒதுங்கிட்டீங்க. எல்லோரும் சுற்றுலா போக்குவரத்து ஏறாது, பிள்ளைக்கு கரகோஷம் வருமுண்டு. நீங்க பிள்ளைக்காக வேண்டி ஒரு பெட்டில ஒதுக்கிட்டீங்க. உங்க லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதிகாலையில் எழுதுறது உங்களுக்கு ரொம்ப சிரமம். ஆனா அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் இல்ல. 1:30 மணிக்கு தூங்கிட்டு 3 மணிக்கு திரும்ப சிறு அழப்போக்கல. எந்த எல்லாமும் இல்லாம நீங்க எழுதி பால் கொடுத்தீங்க. என்னைக்குமே நீங்க சிரமம் பார்க்கல. அந்த குழந்தை நீங்க ஆசையா வளர்த்த அந்த குழந்தை உங்க கையில முன்னாடி வந்து
ரோட்ல 4 பேர் கல்லம் போறோம் பாத்தீங்களாண்டா, அன்றைக்கு நெஞ்சே விழிச்சு பேசுறேன். நான் வயிற்ற முடிச்சு பேசுறேன், தைரியமா பேசுறேன் நினைச்சாதீங்க. அல்லாஹ் மீதானையாக நான் அல்லாஹ்ட்ட எந்த நாளும் கேட்கும், ரப்பே எங்க பிள்ளைகளை சாலிஹானதா தந்துரு. இப்ராஹிம் கேட்ட ரப்பே ஹப்லின சாலிஹினா, கெஞ்சுறோம் அடிமை. நாங்க எஜமானன் இல்ல, இந்த உலகத்துல நம்ம எதெல்லாம் சம்பாதிச்சாலும் நாங்க எஜமானன் இல்ல. ரப்புல் ஆலமீன் அவன் கையில ஆட்சி இருக்குது, மாலிகுல் முல்க் அவன் கையில எல்லாம் இருக்குது. அதாவது அல்லாஹ் துல் அர்ஷில் மஜீத் ஃபஅஆலுன் லிமா யுரீத். அவன் அடிமையா கேட்கிறோம், ரப்பே எங்க பிள்ளையை சாலிஹானதா. ஆனா அல்லாஹ் எனக்கு ஒரு சில முயற்சியை தந்திருக்கிறான். போய் வளர்ந்த உங்களையும் உங்க பிள்ளைகளை நரகத்திலிருந்து பாதுகாத்துவோம். சம்திங் உங்க பிள்ளையை பாதுகாங்க, உங்க பிள்ளைக்கு படிப்பு கொடுங்க, உங்க பிள்ளைக்கு அறிவு கொடுங்க, இதெல்லாம் செய்யணும். சோ தாய்மார்களே, பயங்கரமான ஒரு சூழல், பயங்கரமான இடங்கள்ல நம்ம புள்ள படிப்பு எழுதக்கூடாது. சின்னதா இருக்க போக உமாக்கு உங்களை சுத்தி சுத்தி வர்ற பிள்ளை தோளுக்கு மேல் வளர்ந்த பிறகு உங்களோட பேசுறத குறைச்சணும். பாப்பா பேசினா எரிச்சலா இருக்கு. எங்கேயோ ஒரு போட்டு கடையில போய் 4 பேரோட பேசிட்டு நிற்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க தப்புக்கு போயிடுவாங்க. அதுல இருந்து பாதுகாக்க வேண்டாம். சின்னத்துல இருந்து அவங்க நல்ல படிப்பீங்க. இது நலவு, இது கெடுதி. பகிர்ந்து உணரும் அறிவு, பிரித்து அறியும் அறிவு மேக்சிமம் வைப்பாங்க. எங்களுக்கு எத்தனை அறிவு சொன்னீங்க? எத்தனை? 6. அப்ப மாடுக்கு 5, எங்களுக்கு 6, அதுக்கு 5. எங்களுக்கு சொல்லி ஸ்பெஷலா என்ன? பகுத்தறிவு. அதுக்கு இல்லாதது அது. அந்த பகுத்தறிவை யூஸ் பண்ணாட்டி நாங்க என்ன மாடா மாடு. அது ரெண்டுமே ஒண்ணுதான்மா. 5 அதை யூஸ் பண்ணுது, நம்ம 5 யூஸ் பண்றோம். கண்ணால பாக்குற ஒரு அறிவு, இந்த அறிவுகளை யூஸ் பண்றோம். சோ இந்த அறிவுகளை யூஸ் பண்றது மாடு யூஸ் பண்ணுது. அந்த 6வது அறிவை யூஸ் பண்ணி நாங்க யாரு? இதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன? அல்லாட்ட என்ன? குடிச்சு விபச்சாரம் பண்ணி தப்பு பண்ணி என்ன பனிஷ்மெண்ட்? என்ன தருவா? மறுபடியில அல்ல என்ன தருவா? நரகம். விடனே நீங்க அப்படிதான் படிச்சிருக்கீங்க. படிக்காடி நரகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க போய் நரகத்துக்குள்ள இருக்குமா நீங்க? அல்லாஹ் சொல்ற வழக்கத்தில் நரகத்துக்கு நாங்கள் அதிகமான பேரை படைச்சிருக்கிறோம். மனிதர்கள், ஜின்கள். என்ன அதிகமான பேர் நரகத்துக்கு படைச்சிருக்கா? மனிதர்கள் மேஜாரிட்டி நரகமா, ஜின்கள் மேஜாரிட்டி நரகமா? ஏன் யா அல்லாஹ்? அவங்க என்ன தப்பு பண்ணினாங்க? என்ன தப்பு பண்ணாங்க? அவர்களுக்கு கல்விகளை கொடுத்தும் சிந்திக்க மறுத்தார்கள். அவன் சிந்திக்கல, சும்மா பாட்டு ஓடு போனான். அவர்களுக்கு காதுகளை கொடுத்தும் அவர்கள் கேட்கவில்லை. அவர்களுக்கு கண்களை கொடுத்தும் பார்க்கவில்லை. அல்ல, நான் நேற்று நைட்டு படம் பார்த்தேன். ஏய், ஆடு மாடுக்கு இது விளங்குதுப்பா, அது பொட்டு நினைச்சியா? அதுக்கு தெரியுது, அதுவும் பார்த்து சாப்பிடுது, அதுவும் தட்ட பிள்ளைக்கு குட்டிக்கு பால் கொடுக்குது, எல்லாம் நடக்குது. அந்த கண்ணு உனக்கு தரல. இந்த கண்ணால் இந்த பச்சைக்கார பார்த்தா அந்த விதம் தெரியணும், அது எப்படி வளர்க்கணும்னு தெரியணும். மேலே இருந்து கொஞ்சோண்டு தண்ணி அனுப்பலாம். இந்த பூமி செத்த பூமி உயிராகுது, கூடுதல் அனுப்பினா பூமி உயிராகாது, செத்து போயிடும். தண்ணியை வராட்டி பூமி உயிராகாது. இந்த பூமி உயிராகாட்டி உலகத்தில் அமெரிக்காவே எவ்வளவு ஆமாம் பிளாஸ்டிக் சாப்பிட வளர்ப்போம். பூமியை விளைச்சல் மந்திரி இறைவன் கொடுக்காட்டி எல்லாரும் செத்து. உன் கண்ணுக்கு அது தெரிஞ்சான்னு கேட்கலாம், உன் காதால கேட்டியான்னு கேட்கலாம். ஆடு மாடுக்கு காது கேட்கிற மாதிரி உனக்கு காது கேட்க என்னப்பா? இந்த சொல்லிக் கொடுத்தா சொல்றான், லவும் குறும்புல எக்க உனபியா, லவும் ஆயுள்ல எபிசு உனபியா, லவும் ஆதாரம்ல எஸ்மோ உனபியா, உடாய் கேட்கலன்னா இவங்க எல்லாம் கால் நடமாறு. நீ சொன்னீங்க 6வது வேலை செய்யாட்டி அவனுக்கு அந்த மாடுக்கு இருந்தால் கண்ணு தெரியுதா? கால் நடமாறு. அப்பதான் நான் சொன்னேன், கால்நடையோட கேவலம் எல்லாம் சொல்றேன். பை குமார் சி சி சி, கால்நடைக்கு அதெல்லாம் கொடுக்கல, போந்த அறிவெல்லாம் கொடுக்கல. உங்களுக்கு தப்பு அதை விட கேவலம் தான். ஒருத்தன் படிக்கலன்னா ஆடு மாடோட கேவலம். நாங்களாம் மாடு, அதெல்லாம் சொல்ல நீ மாடோட கேவலம்டா அப்படின்னா. உங்க பிள்ளைய சமூகத்தை எப்படி கூப்பிடுறது? உங்க வீட்டில் உள்ள பிள்ளைய பெருமதி எப்படி கூப்பிடுறது? அதுக்கு அன்பார்ந்த தாய்மார்களே, நீங்க படிப்பீங்க.
குழந்தைகிட்ட எப்படி படிக்கிறது? டீச்சர் படிப்பாங்களே, அதான் ஸ்கூல்ல பார்ப்பாங்களே. தாய்மார்கள் ரோங் 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 ரோங். ஸ்கூல் பார்ப்பாங்க, டீச்சர் படிப்பாங்க, புக் இருக்குது, அவங்களை அனுப்பி வச்சுட்டு காலையில அனுப்பி வச்சுட்டோம்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டா உட்காட்டியாச்சு, ஷூவை கொடுத்தாச்சு, அவங்க படிப்பாங்க. நோ, டீச்சர் விட்டுக்குள்ள பாஸ் ஆகுதா? டாக்டர் விட்டுக்குள்ள டாக்டர் ஆகுதா? டாக்டர் விட்டுக்குள்ள டாக்டர் ஆகுதா? அதிகமான வீட்டுல டாக்டர் ஆகுது. டீச்சர் விட்டுக்குள்ள நல்லா பாஸ் ஆகுதா? பிரின்சிபல் விட்டுக்குள்ள படிக்குதா? அது என்னமா டீச்சர் விட்டுக்குள்ள நல்லா படிக்குது எந்த ஊர்லயும்? அப்ப அல்ல அப்படி ஒரு போன்ல போட்டு டீச்சருக்குள்ள அப்படி இதுல எனக்கு இந்த ஏரியா பெருசா தெரியாது. சோ உங்க ஏரியால பொதுவா இந்த ஏரியால இருந்து கடையாமட்டைக்கு வருவாங்க, கடையாமட்டை ஸ்கூலுக்கு கொஞ்சம் நாளையமா போயிட்டு வருவாங்க. அப்படி இதை விட புத்தகத்துக்கு போவாங்க, புத்தகம் ஹெட்மாஸ்டர் வரைக்கும் புத்தகம் சயின்ஸ் காலேஜுக்கு போவாங்க. ஏன்னா அது இதை விட நல்ல ஒரு ரீட் பண்ணுவீங்க. ஏன் எப்படி நல்லமாச்சு? இதே பில்டிங், சேம் சிலபஸ், டீச்சர்ஸ் மாதிரி வேறையா? கொழும்பு ரோயல் கல்லூரி எடுப்போம், ரோயல் கல்லூரியில் படிச்சு கொடுக்குற டீச்சர் வேற இருக்கு. ரோயலிஸ்ட் டீச்சர்ஸ், ரோயல் கல்லூரிக்கு தனியா பயிற்சியளிக்கப்பட்ட டீச்சரா கொடுக்குறாங்க. அவங்க காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இந்த டீச்சர் இந்த ஸ்கூல்ல என்ன டீச்சரோ எஸ்எல்பிஎஸ் முடிச்சு வருவாங்களா? 1 2 3 பிரின்சிபல் எஸ்எல்பிஎஸ். இதே மாதிரி ரோயல் காலேஜுக்கு வித்தியாசமான பிரின்சிபல் இல்லமா? கொழும்பு ஆனந்த கல்லூரிக்கு வித்தியாசமான பிரின்சிபல் இல்ல, எல்லாம் ஒண்ணுதாமா. அங்க இருக்க பிரின்சிபல் இங்க வரலாம், ட்ரான்ஸ்ஃபர் போட்டு இங்க இருக்க டீச்சர் அங்க போலாம். பிரின்சிபல் கிரேடிங் இருக்கு, பிரின்சிபல் கிரேடிங். அது ரோயல் மட்டும் இல்ல, அந்த கிரேடுல பிரின்சிபல் அங்க போவாரு, 1 இயர்க்கு போ அந்த பெரிய பாடசாலைக்கு போவாரு, அங்க இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு போவாரு. சோ எப்படிப்பா ரோயல் கல்லூரி क्वेश्चन கேட்க மாட்டேன். ரோயல் கல்லூரி எப்படி தொடர்ந்து 2 வருஷத்துக்கு அதுதான் பெஸ்ட் ஆஃப் பரவாயில்ல டாப் 10 உள்ள இருக்குது ஸ்ரீலங்கால. இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் சொல்லுவோம், நம்ம குருநாகல மணியை வேண்டும், மாத்தரையில ராகுல் வேண்டும், யார் இந்து கல்லூரி வேண்டும். இந்த பேர்களெல்லாம் நீங்க என்னைக்குமே மீடியால பாப்பீங்க. இவங்க தான் கூட கேம்பஸ்ல இருப்பாங்க, கேம்பஸ்ல போனாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க. அவங்க மணியை வேண்டும், அவங்க ரோயல கேட்டுவாங்க, நான் யார் இந்து கல்லூரி வேண்டுவாங்க. எப்படி அந்த குறிப்பிட்ட ஸ்கூல் இந்த கிரேடிங் கேம்பஸ் நடக்குது? சின்ன சின்ன ஊர்கள் இருந்து ரொம்ப அதிகமான பேர் போறாங்கடா. என்ன மந்திரம்? அவங்க வேற டெஸ்ட் கொடுத்துருக்காங்களா, இல்ல ஏர் கண்டிஷன் போட்டு கொடுத்துருக்காங்களா, சிலபஸ் வேறையா, அது டீச்சர் வேறையா, பிரின்சிபலா, யார் காரணம்? யாரு? பிரின்சிபல் மாறிடுவாரு, டீச்சரும் மாறிடுவாங்க. பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா? அங்க உள்ள பெற்றார்கள் கொழும்பு எனக்கு ஆர்வமான பெற்றார்கள் பார்க்க வேண்டாம். வயிற்றுல புள்ள இருக்க போகலே தன் புள்ள ரோயல் காலேஜ் அதுக்கான ஆவணங்களை ரெடி பண்ணி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அங்க போய் சேர்த்து வைத்திருப்பான். இப்ப கொழும்புல 21 முஸ்லிம் பாடசாலை இருக்கு கவர்மெண்ட், 21 கொழும்பு சைடுல செமி கவர்மெண்ட், அரசுக்கும் சொந்தம் தனியாருக்கும் சொந்தம், 2 போர். சோ கொழும்பு சாயிராவுக்கும் மாநிலத்துக்கு போகும். அந்த புள்ள இன்னொரு மாநிலத்தில் ஸ்கூல் இருக்கும், அந்த ஸ்கூல் போகும். சோ இந்த பேரண்ட்ஸ் என்ன பாத்தீங்கன்னா ஆர்வம் உள்ள பேரண்ட்ஸ் வீட்டு பக்கத்துல ஸ்கூல் இருக்குது, ஏன் அங்க அனுப்புறீங்க? இல்ல என் புள்ள அங்க போய் படிக்கட்டும். அவங்களுக்கு அவங்க ஆர்வம் கூட, அங்க கொஞ்சம் கூட படிப்பாங்க, அங்க கொஞ்சம் கூட நல்லா வருவாங்க. சோ தூரத்துக்கு அனுப்புறாங்கன்னா அவங்க என்ன, நாங்க அந்த பிள்ளையோட படிப்புக்காக கஷ்டப்படுறோம், நாங்க வாங்கின செலவை நாங்க பாக்குறோம், நாங்க காலையிலே கொண்டு போய் விடுறோம். நீங்க ஆர்வமானா உங்க உள்ள ரிசல்ட் போடும். டீச்சர் எல்லாருக்கும் மாதிரி படிக்கிற நேரம் நீங்க தான் உங்க பிள்ளைய கலையத்தல உங்களுக்கு புரிஞ்சிச்சா ராஜா? புரியலையாமா? என்ன பண்ணணும்? நீங்க பின்னாடி நின்றா இந்த ஸ்கூலை டெவலப் பண்ணணும்டா. எவ்வளவு பேரண்ட்ஸ் படிச்சவங்களா ஆர்வம் உள்ளவங்க இருக்கிறாங்களோ இந்த ஊர்லயே இந்த ஸ்கூல் பண்ணுவாங்க. எவ்வளவு டீச்சர் பிரின்சிபல் கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸுக்கு கணக்கே இல்லைண்டா. நீங்க போய் ஒரு நாள் உங்க ஸ்கூல் பேக்கை திறந்து பார்க்க வேண்டாம், நீங்க வழிகாட்ட வேண்டாம். நினைச்சுக்கோங்க, அதாவது டீச்சர் வீட்டுக்குள்ள படிக்கிறதுனா டீச்சர் பின்னாடி வீட்டுல நிற்கிறாங்க. டாக்டர் வீட்டுக்குள்ள படிக்கிறதா டாக்டர் தான் படிச்ச படிப்பு பிள்ளைக்கு பார்க்கிறாரு, அவர் படிச்சு கொடுக்கிறார். நீங்க அதுக்கு பின்னாடி நின்றீங்க, டாக்டரா தேவையில்லை நிக்கிறது. ஆனா நம்ம செய்யறோம், அதுக்கெல்லாம் டைம் கொடுத்து என்ன வேலை என்டர்டைன்மெண்ட் பண்றோம். எங்களுக்கு இது பெருமதி ரொம்ப கம்மியா தெரிஞ்சா ஒரு காலம் வருமா அந்த டைம்ல நம்ம ரொம்ப கண்ணீர் வடிப்போம், நம்ம தவறிட்டோமே. அதனால
இப்பயிலிருந்து உங்க பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்க அவங்க ஆர்வமா படிக்க நீங்க பின்னாடி நில்லுங்க. நீங்க ரொம்ப முக்கியம் பின்னாடி நின்று அவங்க படிக்கிறது. அடுத்தது தலைமுறையில நான் மைக்கடை பிடிச்சி ஸ்ரீலங்கா முழுக்க போற டைம்ல ரொம்ப வேதனைப்பட்ட சில சம்பவங்கள் இருக்கு. என்னன்னா இதுக்கு முன்னாடி நான் ஆச்சரியப்பட்டேன். நான் சைக்காலஜி படிக்கிற டைம்ல நான் படிக்கிறேன். எதிர்க்காக அவங்க பயன்படுத்துறாங்க. நம்ம நாட்டில் குடித்தூண்டி புதைக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்றேன். எனக்கு இப்போ உங்களுக்கு படிச்சு பிச்சு தரையில்லாது. பட் படிங்க தாய்மார்களே ப்ளீஸ். இன்னைக்கு ஒக்கச்சக்கமா ஒரு இணையதளம் திறக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மூலமா எக்கச்சக்கமான அறிஞர்கள் எழுதியிருக்காங்க. டாக்டர் முத்தையாராமன் உட்பட எக்கச்சக்கமான எழுத்தாளர்கள் அதாவது எழுதி வச்சிருக்கிறாங்க. டெக்னிக்ஸ் புள்ளைய டெவலப் பண்றது, புள்ள பொய் சொன்னா என்ன பண்றது, இது எல்லாத்துக்கு மேல எங்களுக்கு கிடைச்சிருக்கிற மார்க்கத்துக்கு பெருமதி என்னன்னு எனக்கு தெரியாது. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம் கிடைச்சது. இதெல்லாம் போய் வீட்டுல செய்யுங்க. நான் படிச்சேன் ஒரே ஒரு பாயிண்ட். ஒரு பிள்ளைய அறிவாளியாக்குறது தாய் வயிற்றிலிருந்து தொடங்கி. சரியா? நான் அதெல்லாம் பேசுறேன். டெக்னிக்ஸ் எல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்படி கோழி முட்டையை கண்டுபிடிக்கிறாங்களோ, பாய்லர் கோழியை கண்டுபிடிக்கிறாங்களோ, அந்த மாதிரி நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஷொக்கா இருந்துச்சு. எவருக்காக எதை கொண்டாடுவாங்களோ, ஐரோப்பா எதை கொண்டாடுவாங்களோ அதை அப்படியே அவங்க சந்தோஷப்படுற டைம் அது. ஏன்னா அந்த புள்ளிய அறிவாளி ஆக்கிறதுக்கு ஒரு டைம் வரும். சரியா 2.5 வயசுல இருந்து சில ஊர்ல 3 வயசு 3.5 வயசு. இந்த டைம்ல பிரெயின் ஓபன் ஆகிற ஒரு எக்ஸைட், ஒரு சின்ன யூனிட். இது அவங்க அப்படி செய்வாங்க. இன்னைக்கு அவங்க பிளைட் விமானத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா அவங்க பிரெயினை பத்தி ஸ்டடி பண்றாங்க. நிறைய ஸ்டடி பண்ணி இந்த மூளைக்கு என்ன கொடுத்த எப்படி டெவலப் ஆகும்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. சோ அந்த ரகசியம் மறைச்சுக்கிட்டே இல்ல. எக்கச்சக்கமான புக்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம நாட்டுக்கு வந்தா அழகா மூளை ஓபன் பண்றதுக்கு பதிலா அந்த இடத்துல அப்படியே ஷட் டவுன் ஆகும். மூளை ஓபன் பண்றாங்க. இப்படி சொல்லுங்க கேள்வி. உங்க புள்ள உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுச்சா சின்னத்துல, இது என்னம்மா அப்படி கேட்டுச்சேன்னு சொல்ல கைட்டு பார்ப்போம். கேள்வி கேட்காத மூலம் இருந்தா நான் பார்க்கணும். என்ன ஹெல்த்தி வந்து போய் கேட்காட்டி சரி எல்லாம் கைட்டு போயிருக்கு. என் புள்ள கேள்வியே கேட்கல. இது என்னம்மா அது என்னம்மா இது என்னம்மா கேட்கணும்னு சொல்ல கைட்டு போ. அவர் கைட்டு விடல. அவர் புள்ள இல்லை, மாறா இல்ல. உங்க எல்லாரோட பிரெயினும் பெஸ்ட். சூப்பர். எல்லா பிரெயினும் பெஸ்ட். என்ன அந்த கேள்வி கேட்கிறோம். உங்களுக்கு தெரியுமா உங்க பிள்ளைக்கு தாகம் தான் நீங்க என்ன கொடுப்பீங்க? தண்ணி கொடுப்பீங்க. சின்ன பிள்ளை பசி தாங்குமா, பெரியவங்க பசி கொடுப்பாங்க? பெரியவங்க. சின்னது பசி கொடுக்குறோம். நீங்க ரொம்ப மாறுங்க. நான் கேட்கிற கொஸ்டின் உடனே ஆன்சர் பண்ணுங்க. சின்னவங்க பசி கொடுப்பாங்க, பெரியவங்க பசி கொடுப்பாங்க. சின்னவங்க நோம்பு பிடிக்க வச்சு பாருங்க, நீங்க நோம்பு பிடிச்சு பாருங்க. யார் பிடிப்பாங்க? சின்னவங்க அவங்க பசி வராதா? வரும். பசி வந்தா அலட்டுவாங்களா, சும்மா வைப்பாங்களா? பசி வரும். ஆனா நீங்க சின்னவங்க பின்னாடி எப்படி போய் சாப்பாடு போடுறீங்க? அவங்க டேஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கல. அந்த டேஸ்ட் கேட்ப சாப்பாடு நீங்க கொடுக்கல. உங்க தாய்ப்பாடு உமாமி டேஸ்ட்னு ஒரு டேஸ்ட் இருக்குமா? எப்படி விஞ்ஞானி பாருங்க, இந்த டேஸ்ட் எவ்வளவுக்காவது வந்துட்டு இருந்தா அதை பிரிக்க கஷ்டம். இந்த தாய்ப்பாலோட டேஸ்ட் இருக்கு பாருங்க, அந்த உமாமி டேஸ்ட் கிடைச்சிச்சுன்னா அதை வந்து அவன் எப்படியும் அந்த தாய்ப்பால் டேஸ்ட வந்து கேட்டுட்டே இருப்பான். விஞ்ஞானி என்ன கண்டுபிடிக்கிறாங்க, அந்த டேஸ்ட்டை எடுத்துட்டு கடல் வச்ச ஐட்டத்தில் இருக்குது, கடல் பாசமா ஒரு ஐட்டத்தில் இருக்கிறான். எடுத்துட்டு ஐட்டத்தெல்லாம் எடுத்துட்டு அதை என்ன பண்றான், கொண்டு வந்து உணவுல போடுறான். அஜினமோட்டோவை அதுல இருந்து ப்ரிப்பேர் பண்றது. சோ இந்த அஜினமோட்டோ சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது சில உடம்புக்கு இல்லாமே தவிர அது நாக்கு டேஸ்ட் டிஃபரெண்ட். இது வரைக்கும் மெடிக்கல் ரிசர்ச் எதுவுமே இல்லை. கண்டிப்பா உடம்பு தாக்கணும். அது மெடிக்கல் ரிசர்ச்ல தப்பு இல்லை. சோ அவன் எடுத்துட்டு வந்து போடுறான். போட்டதுக்கு பிறகு அஜினமோட்டோ மட்டும் அது உடனே அதுதான் வேணும்ன்றான். சொல்லுவாங்களா, உங்க ஊர் பக்கத்துல ஒரு அஜினமோட்டோ போட்டு மட்டும் காரணம் இல்ல, சில ரகசியம் இருக்கு. ஏன் உங்களுக்குள்ள கேஎஃப்சி போகணும்னு ஆசைப்படுறது? ஏன் நீங்க அதோட பிரமாதமா கோழி பிடிச்சு கொடுக்குறீங்களே. இப்ப அடுத்த போட்டி எவ்வளவு செய்யலாம்? புள்ளுக்கு டேஸ்ட் என்னன்னு தெரியாம நம்ம சமைச்சு கொடுத்தா புள்ள இருக்கு. அதுக்கு பேர் புள்ள பசி பொறுக்குதுன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு நிஜமா நல்ல சாப்பாடு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுறோம். புள்ளைக்கு பசி வந்தா
இதானே? உங்களுக்கு தெரியுமா அறிவு பசின்னு ஒன்று இருக்குன்னு தெரியுமா? பிரெயின் திறக்கிறது தெரியுமா? இது சொல்லும் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இது ஃப்ரீ ஸ்பேஸ். இதை நல்லா நினைச்சா இந்த துண்டைக்கு பாருங்க, இந்த துண்டு ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இந்த துண்டை நல்லா நினைச்சு நல்லா ஒர்க் பண்ணா சூப்பர். அவன் இந்த ஊர்லயே தலைவர், பணக்காரர் எல்லாம் பெஸ்ட் பிரெயின், பெஸ்ட் பிரெயின். இதை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. அந்த மெக்கானிசம் எல்லாம் பேச மாட்டேன், ரொம்ப டைம் எடுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணுமா, இங்க பச்சை கலர் ஃபேன் சுத்துது, இது இப்படிதான் சுத்துது. சும்மா காதுக்கு கேட்கறதெல்லாம் உள்ளுக்குள்ள போடணும். சும்மா நீங்க பிரிக்க தேவையில்லை. இது மைக், அது எப்படி பேசுறீங்க? சும்மா சவுண்ட் வரும், சவுண்ட் இப்படி சும்மா மூளை அதெல்லாம் உள்ள போட்டு உள்ளுக்குள்ள வேலை வேலை நடக்குமா உள்ளுக்குள்ள. இப்ப பசி வராத ஒரு பிள்ளைக்கு நீங்க சாப்பாடு திட்டு என்ன செய்வீங்க? இப்படியே இருக்கு ராஜா ஆயத்தோட வாப்பாக்கு உம்மா கேட்ட ஒரு பெரிய முடிய போட்டு மாடி இந்த பெரிய சோழ தீட்டு முடிச்சாச்சு. அதை குடுக்கிறதுக்கு 2 hour கஷ்டப்படுது. பிள்ளைக்கு பசி வந்தா நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் போய் போட்டா மாமா அதையும் வாங்கிட்டாங்க, ரோசையே காலி பண்ணிடுவாங்க போல நம்பிக்கை. என்ன இப்பதான் கோழி வாங்கிட்டா அதுக்கு இன்னொரு இல்ல, பிள்ளைக்கு டேஸ்ட் பட்டா உங்க நீங்க காலி ஆயிடுது. நீங்க பிள்ளைக்கு டேஸ்ட் கொடுக்காட்டி அது பின்னாடி ஓடி போய் திறந்து போடுவீங்க. அப்ப நல்ல இந்த வெஜிடபிள் டேஸ்ட் போடையாத போடலாம். சோறு டேஸ்ட்லயே இருக்குது. அந்த மெத்தட படிக்கணும் ஒரு பக்கம் இருக்கு. இதே மாதிரி உங்க பிள்ளைக்கு தண்ணி தாங்க என்ன கேட்குமாமா? தண்ணி தாங்க, ஜூஸ் தாங்க, இது தானும் தாங்க சொல்லுமா? இதே மாதிரி உங்க பிள்ளைக்கு அறிவு பசி தொடங்கு. எப்படி அறிவு என்ன? அறியாத ஒன்று அறிஞ்சு கொள்ள தன்மை. அறியும் அறிவே அறிவு, அறிவை அறிவும் அறிவே அறிவு. சோ இந்த அறியாத ஒன்று அறிஞ்சு கொள்றதுக்குள்ள ஆர்வம். புள்ளி ஏன் கேட்டுச்சு? மாமா இது என்னடே கேட்டுச்சு? அதுக்கு என்ன பசி? தெரிஞ்சு கொள்ற பசி, அறிந்து கொள்ற ஆசை. நாங்க என்ன சொன்னோம்? கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்க, வெள்ளை வீட்டு தலைவலி, அதுல கேள்வி சொன்னோமா? எவ்வளவு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கேட்க ரொம்ப வரமாட்டாங்க, அவங்க பிஸி. அதுவும் தப்பு. அதனாலதான் அந்த உமா உங்களுக்கு கிடைச்சீங்க. ஒரு நாள் வரும் தாய்மார்கள் திருமணம் மதத்தை பூவை தொட்டுட்டு கையில கொடுத்துட்டு God bless my mom, அவர் திரும்ப ஒரு பூவை தொட்டு கொடுத்துட்டு God bless my son, முடிஞ்சு போச்சு. தாயோட அவ வாழ்க்கை அப்படியே முதியோர்களுக்கு போய் போடுவாங்க. முதியோர்களுக்கு ஃபியூனரல் ஹவுஸ் வீட்டுக்கு கூட இருக்க மாட்டாங்க. சபத்தை எல்லாரும் வந்து பார்த்துட்டு இஸ் மை மாம், she passed away, that's all. கண்ணீர் இல்லை ஒன்று இல்லை, அப்படியே எடுத்து போய் விஷயம் முடிச்சிருவாங்க. நாங்க ஆச்சரியப்படுறோம். பெத்த தாய் அவங்க மரியாதை என்ன நடந்து கொள்றீங்க? சின்ன காலத்துல அவங்களுக்கு என்ன அந்த தொடர்பு இல்லை. சரி, அது இப்ப இந்த போல பசிக்கிறீன்னு கேட்டா நீங்க சாப்பாடு கொடுத்தீங்க, அதுதான் தாய்ப்பாடு கொடுத்தீங்க. அறிவுன்னு சொல்லல. இது என்ன? அங்க போய் கேட்கும் கம்மான உட்கார வச்சு அதுல மெக்கானிசம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த பெண் பசிச்சு சாப்பாடு கொடுத்து பாருங்க, தாகிச்சு தண்ணி குடிச்சு பாருங்க, அதுதான் ஜீரணம் ஆகுமா? நீங்க பசிக்காம குடுத்தீங்கன்னு வைங்க, அது ஜீரணம் வந்து ஜீரணத்துக்கு எடுத்து போட்டு உடனே ஜீரணம் ஆகாது. எனக்கு பசிப்பாற டைம்ல தான் இங்க எல்லாம் சுரப்பிகள் மூலமா எல்லாம் வரும். அதனாலமா எமெரிக்காவில் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அது கேட்கிற டைம்ல ஒன்றுக்கு மேல உண்டு. பாப்பா சரி உமா தான் திட்டா, உமாவுக்கு தான் தலைவலி, பாப்பாட்ட போய் கேட்டா பாப்பா அதுக்கு மேல ஏன் பாப்பா அது என்னது? அது பஸ் ராஜா, அது ஏன் ரோடு சுத்துது, கொஞ்சம் சும்மையோட தலையே சுத்துது, எப்ப பார்த்தாலும் அது ஏன் இது ஏன்னு கேட்கிற இவருக்கு சும்மைக்கு தோணாது. அது பசி உண்டாயிட்டு அறிவு பசி தீரும் வரைக்கும் அது துடிக்கும். உடனே அடுத்த கேட்போம், ஏன் பாப்பா போக போகுது ஒரு அட்டி எனக்கு போக போகுதா, அதுக்கு கூட என்ன வரக்கூடாது. ஏன்? அதுக்கு மேல எனக்கு ஆன்சரும் தெரியாது, அந்த கொஸ்டினும் வரக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா? சாதாரண வெளிநாடுகள் சில நாடுகள் இருக்கு. நீங்க பாடசாலைகளுக்கு ஏபிசி பண்ணி கொடுத்த கவர்மெண்டால ஃபைன் பண்ணுவோம். யூகேல ஃபர்ஸ்ட் கிரேட் எல்லாமே கிரவுண்ட்ல தான் இருப்பாங்க, எல்லாம் கிரவுண்ட்ல. எனக்கு அதாவது அவங்க பிள்ளைகளோட டீச்சர்ஸ் விளையாடுவாங்க. அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. 7
இந்த ஹோமோனை சுரப்பினா மட்டும்தான் புள்ள படிக்கும். அந்த ஹோமோனை சுரக்க வைக்கிறான் புள்ளையோட விளையாடினா. சோ டீச்சர் எங்க தம்பி யூகேல போன் பண்ணி சொன்னாங்க, இங்க டோட்டலா டிஃபரண்ட். சோ நான் படிச்சிருக்கேன். அவர் சொல்றாரு, நம்ம ஸ்கூலுக்குள்ள போய் இப்படி தான் நிக்கிறாங்க, இந்த மாதிரி தான் பண்றாங்க. சோ ஏத உண்மை அந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சாலும் புள்ள படிக்கும். சோ அந்த டீப் சைக்காலஜி போகல, நம்மளோட பேசிக்கலி கேட்கிற தாய்மார்கள், நீங்க கொஞ்சம் நெஞ்சம் படிச்சிருந்தா 5 வயசுக்குள்ள மூளையில உள்ள மூளை இவ்வளவு தகவல் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. யார் மூளையில தகவல் கூட? ஒரு வாகனம் இருக்குது, வாகனம் ஓடுது, என்ன பண்ண வாகனத்தை இன்ஜினியர் கட்டி பார்ப்பீங்க, பெட்ரோல் வச்சு பார்ப்பீங்க. புள்ளையோட பிரெயின் வேலை செய்யறதுக்கு தகவல் டேட்டா, எவ்வளவு டேட்டா உள்ள போதோ அந்த பிரெயின் அப்படி ஒர்க் பண்ணும். எந்த புள்ளையோட பிரெயின்ல தகவல் ஒர்க் பண்ணாது. தகவல் எப்படி கொடுக்கிறது? உட்கார்ந்து ஏ சொல்லு பி சொல்லு, ராங். பசியில்லாத பிள்ளைக்கு பின்னாடி போய் வாயை திறந்து தீ விடுற மாதிரி அது கேட்கறத சொல்லி கொடுத்தீங்கன்னா, இது இப்படித்தான் ராஜா, அது இப்படித்தான், இது இந்த மாதிரிதான் புள்ள வெரி பிரில்லியண்டா வராங்க. இது நான் சொல்றது ஒரு பாயிண்ட். நான் ஏன் தெரியுமா சொல்றேன்? உங்க மாப்பிள்ளை கொண்டு வர கோடியை விட, உங்க மாப்பிள்ளை சம்பாதிச்சுட்டு வர காரை விட, வீடை விட உங்க புள்ள மூலம் உங்களுக்கு பெருமதியா இருக்கு. ஏன்னா நீங்க அத்தனை விட்டுட்டு போறது உங்க புள்ளையோட கையில கொடுத்து, சொத்தையும் செல்வத்தையும் பராமரிக்க தெரியாத ஒரு புள்ளையோட கையில கொடுத்தீங்கன்னா, அன்பும் பாசமும் புரியாத ஒரு புள்ளையோட கையில கொடுத்தீங்கன்னா, பாப்பாட ஜனாசா இப்படி நிற்கும் சக்கராத்துல. 3 பிள்ளைகள் வந்து எப்ப வாப்பா மூத்தாவங்க எப்ப சொத்தை பிரிக்கிறது நின்றா உலக வாழ்க்கையில மிக கஷ்டமான நாளா நினைக்கும். அன்பு கொடுத்தவங்க அன்பு கிடைக்கணும்னு எதிர்பார்ப்போம். அந்த நேரத்துல நானே காலியாகும் நினைச்சுட்டாங்கடா, ஏமாந்துட்டோம் மனநிலைமையோட எத்தனையோ பேர் கடைசி பயணம் போயிருக்கிறாங்க. தாய்மார்களே, நீங்க நினைச்சாங்க பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்து வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு மௌலூதின் யூலது ஃபித்ரா, எல்லா பிள்ளைகளும் ஃபித்ரா என்ற நிலையில பிறக்கிறான். தாயும் தகப்பனும் தான் அவங்களுக்கு யார் என்று மாத்திர அதிகாரத்தை அல்ல தாய் தகப்பனை கொடுக்கணும். நீங்க காலையில எழும்பி நைட்டு தூங்க போய் நான் ஆக்கி கொடுத்தேன் சமைச்சு கொடுத்தேன்னு மட்டும் சொன்னீங்க, அது போதும்னு நினைச்சாரு. அவங்க பின்னாடி நிக்கணும். உலகம் அவங்களை நோக்கிற நேரம், ராஜா நொந்து போகாது, நீங்க எழுதி வருத சொல்லிக் கொடுக்கணும். சச்சின் டெண்டுல்கர் வாப்பாட்ட ஒரு நாள் கேட்கிறாங்க, சச்சின் டெண்டுல்கர் வந்து ரொம்ப கையில 3 சொன்னாரு. சச்சின் டெண்டுல்கர் வந்து ரொம்ப குட்டையான, ரொம்ப விதமானவங்க கோல் பண்ணுவாங்க. சாதாரண உசரமானவங்க கோல் பண்ணினா குட்டையானவங்கன்னா ஒரு இயல்புலேயே அவர் மனசுல என்ன ஒரு பயம் வரும். என்ன இந்த சைஸ்ல ஒருத்தன் வந்து கோல் போடுறான், வேகமா போடுறான், அவனுக்கு அடிக்கிறதுக்கு தோணாது, அது இயல்பு. சோ அதனால ஆம்பிள் இருக்க போகலாம் உயரமான சைஸ் எல்லாம் பார்ப்பாங்க. குட்டையானவனால டேலண்ட் இருந்தா கூட இருக்க மாட்டேன், உன் உசரம் போதாதுப்பா, ஆனா 10,000 இத மாதிரி கிரிக்கெட்ல சச்சின் டெண்டுல்கர் குட்டையானவர் ஒரு டைம் இந்தியா டீமே லீட் பண்றாரு. சோ நான் ஒரு தடவை பேட்டி கேட்கிறேன் அவங்க வாப்பட போய், சச்சினுக்கு நீங்க சின்னத்துல என்ன செஞ்சீங்க, எங்க கூட்டிட்டு போனீங்க, இவ்வளவு பெரிய பெரிய பிளேயர் 5 கிரிக்கெட் அடிக்கிறாரு, 6 அடிக்கிறாரு, பயப்பட மாட்டாரா? அவர் எப்படி ஒரு தைரியம்? அவங்க வாப்ப சொல்றாரு, நானும் சச்சினும் எனக்கு தெரியாது, நான் பெருசாலாம் அவங்க ஒன்றும் பண்ணல, நானும் சச்சினும் சின்னத்துல விளையாடுவோம் வீட்டுல. விளையாடினா என் மகன் எனக்கு அடிப்பாரு, கிரிக்கெட் அடிப்பாரு, என் கையில கோல் வரும், நான் வேணும்னே தட்டி பின்னாடி விட்டுட்டு சீச்சு கத்துறேன், என் பிள்ளைங்க சேர்ந்து கத்துறோம், ஏன்னா நான் பாராட்டேன். இப்படி கொஞ்ச நாள் செய்யக்கூடிய உண்மையாவே என் கைக்கு கோல் அடிச்சது பின்னாடி அடிக்க ஆரம்பிச்சார். அப்ப என்னமோ தன்னம்பிக்கை வந்திருக்கு போல, பின்னாடி அடிக்க முடியும். அதுவும் தெரியல சச்சின் அடிக்கிறாங்க. உண்மையா உணவியல் அப்படி உடைக்குது. யாரை பிடிச்சி சின்னத்திலேயே இருக்கு சங்கையில கட்டிடுவான், உடைக்க ட்ரை பண்ணும், அது உடைக்க முடியவே வரும். அதே சங்கிலி பெரிய யானையும் கட்டுவாங்க, ஆனா உடைக்கலாம்ன்றாலும் அது ட்ரை பண்ணாது. சின்னத்துல உடைக்க ட்ரை பண்ணணும், அப்ப முடியலண்டா பெருசாவே அந்த தோல்வியை ஏற்றுக்கணும். உங்க புள்ள இன்றைக்கு நீங்க தைரியத்தை கொடுக்கணும். உலகம் நோக்கிக்கிறோம்டா, யூ கேன் டு இட், உன்னால முடியும்பா அப்படின்னு எவ்வளவு கொடுக்குறீங்களோ உங்க புள்ள எழுதி வரும். நாட்கள் விரைந்து வேகமா போயிடும். அன்பார்ந்த தாய்மார்களே, அதனால சொல்றேன், இது ரொம்ப அற்புதமான பருவம். கிரேட் 5 எத்தனை பேர் நீங்க வந்திருக்கீங்க தெரியல, போய் அற்புதமான ஒரு பருவம். அந்த பருவத்தில் உள்ள பிள்ளைகள் நல்ல வரணும், நல்ல வளரணும்டா இப்ப நிறைய கொடுக்கணும். கொஞ்சம் தாண்டிட்டு அவங்க வளர்க்கறது வேற, இப்ப வேற
அதனால நான் அதிகமா பார்க்கிறேன். நிறைய உமாமார்கள் அவங்க பிள்ளைகள் உமாவை கடைசி பயணம் கபடியில் போய் வைக்கணும். அந்த பயணத்தை எல்லாரும் பேசுறேன்னா எல்லா நாளும் இப்படி போனா இன்னைக்கு காலையில் பார்த்தா ஒரு நாள் ஜனாதா அறிவித்தல், ஒரு நாள் ஒரு ஏன் ஜனாதா அறிவித்தல் நான் பார்க்க மாட்டேன், நான் வச்சு நீங்க பார்க்குறீங்க. இதான் உலக வாழ்க்கை. நீங்க எவ்வளவு நாள் வாழ போகணும்னு தெரியல. ஆனா ஒரு நாள் உங்களுக்கு உங்க வீட்டில் நடக்க போகுது, எல்லா வீட்லயும் நடக்கும். நான் இந்த உலகத்தில் நிரந்தரமா வாழ வரவே அது எங்க மைண்ட்ல எல்லா நாளும் இருக்கு. காலை எலும்பப்போக்கு இருக்கு. சோ என்னோட ஒரு டார்கெட் இருக்கு. நாங்க போகிற 4 பேர் இந்த சமூகத்துல அந்த எங்க பிள்ளைகள் அந்த நற்பணி செய்யறவங்க நினைக்கிறேன். 4 கல்வியை பெற்று போட்டுட்டீங்கன்னு நெஞ்சு வச்சு மௌத்தாக கூடாது. 4 நல்லவர்கள் இருக்கிறாங்க அடிப்படையில் நாம நல்லவங்களா மாறணும், நாம நல்லவர்களை பண்ணணும். ஏழைகளுக்கு நாம கொடுக்கறது பொருளை பக்கத்துல பார்த்தா அது தர்மத்தை கொடுக்கும். தாய்மார்களே, இன்னைக்கு வாப்பா ஜனாதா வச்சுட்டு அதுல தொழிக்க மாட்டார். ஏன் அசர் தொழிற்சாரு, மதுரை தொழிற்சாரு, என்ன தொழிற்சாரு, பெருநாள் தொழிற்சாரு, ஜனாதா மட்டும் தொழிக்க மாட்டான். அந்த ஜனாதா தொழில்களை தான் சரிதாரிகள் சுடு பண்ண மாட்டோம். ஏன்னா கிப்லாக்கு முன்னாடி எதுவுமே இருக்காது. ஆனா ஜனாதாவை வச்சு சுடுன்னு பண்ணாம முன்னாடி இந்த தொழில் எத்தனை பிள்ளைகள் அதுல கூப்பிடுவாரு, உங்களோட ஹஸ்பண்ட் அல்லது உங்க பிள்ளைய கூப்பிடுவாரு. தொழில் ஃபைனல் நேரம் அது தொழிலுக்கிற அளவுக்கு நம்ம பிள்ளையை பக்குவப்படுத்துற வயசு தான் இந்த வயசு. இப்ப இருந்தே நல்லது சொல்லி கொடுத்தா மட்டும்தான் உண்மாண்டா யாருங்க. சில பேரு உண்மா பாப்பாவை காட்ட வைக்க பாப்பா ஏழை, அவர் பாட்டா சேர்த்து போட்டு தேய்ச்சி வருவாரு. ஆனா புள்ள ஷூ போட்டுருக்கு, அதுக்கு தெரியல அந்த வாப்பா தனக்கு பாட்டா செருப்பு போட்டுட்டு எனக்கு பிள்ளைக்கு ஷூ வாங்கி கொடுக்கறதுக்கு பட்ட துயரம் தெரியும். அந்த துயரத்தை புரிய அளவுக்கு வரணும்னா புள்ள படிச்சிருக்கேன், படிச்ச பிள்ளைக்கு உணர்வும் கடத்தப்பட்டிருக்கேன். அன்பண்டா என்ன, பாசமண்டா என்ன, பணிவண்டா என்ன, இறக்கமண்டா என்ன கொடுக்கப்படும். தாய்மாவே கொடுக்கப்படாது ரொம்ப டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷன் உருவாகும். அதனால பிள்ளைகளை வளர்க்கணும் நினைச்சுக்கோங்க. உடம்பு சாதாரணமா வளர்ந்துருமா, ஆடு மாடுக்கு சாப்பாடு கொடுத்தா வளர்ந்துரும், நம்ம பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தா வளர்ந்துரும். ஆனா மூளையை வளர்க்கறது அப்படி இல்லை. அதை நீங்க படிக்க இல்லைன்னா பயங்கரமான இருந்தாலும் என்ன உங்களை நோக்கி வந்துடும். என் பிள்ளை விஷயத்துல நான் எவ்வளவு மருந்து பிடிச்சாலும் எங்க பிள்ளைக்கு கேரண்டிக்கிறா? நோ 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 நோ. எங்க பிள்ளைக்கு அல்லாட்ட கேட்கிறோம், பிள்ளைகள் நல்லா வளர்க்கறதுக்கு நிச்சயமா கஷ்டப்படுறோம். நீங்கள் அது மாதிரி கஷ்டப்படணும். இருக்காகவே நேரம் ஒதுக்குங்க, படிங்க, படிச்சு பிள்ளைகளை வளங்க. ரொம்ப டேஞ்சரான ஒரு அதாவது நேரம் இல்லை. உங்க வீட்டுக்கு வர இந்த சோசியல் மீடியால யூடியூபுகள்ல இருக்கிற சில படங்கள் அதிபயங்கரமானது. இந்தியாவுடைய அதாவது என்னன்னா இந்தியா சொல்லுது 53% இந்தியாவில் புகைப்பிடிப்பதற்கு காரணம் படம். நீங்க ஆச்சரியப்படுவீங்க, ஏதோ படம் பார்த்துட்டாங்க அதெல்லாம் புகைப்பிடிப்பாங்க. ஆமா, படத்தில் உள்ள நடிகர் புகைப்பிடிக்கிறத பார்க்கிறாங்க. திட்டமிட்டு இந்த சிகரெட் இருக்கிறதுக்கு அட்வர்டைஸ் பண்ணிடாது, ஏன்னா இந்த மீடியா கேன்சல் பண்ணிடும். ஏன்னா கவர்மெண்ட் சொல்லியிருக்குது சிகரெட்டை பற்றி விளம்பரப்படுத்துறாரு. அந்த விளம்பரம் படுத்துறதுக்கு அவங்க எத்தனை பில்லியன்ஸ் செலவழிக்க ரெடியா இருக்கிறாங்க. கதாநாயகர்களை பிடிக்கிறாங்க. கதாநாயகர் அந்த படத்துல யாராவது சிகரெட் குடிக்கணும்னா கேமரா இவ்வளவு கேமரா சுத்திரிக்க போக யாராவது ஸ்மோக் பண்றோம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க கேமரா ஒழிஞ்சு போய் குடிப்பாங்க. இது ஸ்கிரிப்ட் திட்டமிட்ட சரி. கேமரா முன்னாடி வந்து சிகரெட் குடிக்கிறான்னு அர்த்தம் தெரியுமா? அது அந்த படத்துல ஸ்கிரிப்ட்லயே இருக்கிறது அர்த்தம். ஏன் குடிக்கிறான் தெரியுமா? கதாநாயகர் கொண்டே அப்படின்னா இவன் அப்படி விட்டுருவான். கதாநாயகர் கடைசியில் கிழிச்ச இவருக்கு பிடிப்பாரு. ஆனா இன்றைக்காவது தப்பி தவறி ஐம்பூசை வச்சு பாருங்க, இந்த இடத்துல ஷேட் கிழிச்சுட்டா அந்த ஷேட் கொடுக்க மாட்டாரு. ஆனா கதாநாயகர் ஐம்பூசை வச்சு வேணும்படி கிழிச்சா இவன் வேணும்படி கிழிப்பான். ஏண்டா அதான் கதாநாயகருக்குள்ள பவர். நேசிப்பாங்க, என் தலை என் வீடு அப்படின்னு நேசிப்பாங்க. அவங்க வந்து உங்க பிள்ளையெல்லாம் வாங்கிட்டு உங்க பிள்ளைங்க வாய்க்கிறது பார்க்கிற நேரம் அவங்க சஹாபா கையில சிகரெட் எடுத்து காதல் தோல்வியா தம்மடி. ஒரு ஆம்பளையா சிகரெட் அடிச்சா ஆம்பளை. எங்கிட்ட ஒரு பிரியாணி பார்சல் இதை தின்னா செட்டு போயிருந்தா இது கேன்சர் யாராவது சாப்பிடுவாங்களா? பொட்டியிலே பொட்டி கேன்சர் எட்டு போட்டு பார்த்தா அது புரியல. ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு போட்டோவை காட்டி அப்பயும் இந்த பிள்ளைகள் போறாங்கடா சிகரெட்டை வாங்கி வச்ச பிள்ளை கேஜி ஐசனுக்கு பிறகு அப்படியே போயிடும். தாய்மார்கள் வீட்டுல பிள்ளை என்ன படம் பார்க்குது முடிவு செஞ்சிடும். அதிகமான டிவோர்ஸ் நடக்குது. உங்க ஊருக்கு முன்னாடி எவ்வளவு டிவோர்ஸ், இப்போ எவ்வளவு டிவோர்ஸ்.
என்ன காரணம்? என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா படம், அது சொல்லி கொடுத்த சமத்துவம். இன்னைக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க படிச்சிருக்கீங்க, 15 புள்ள வீட்டுக்கு வாப்பா வந்தா உமா உட்காந்துட்டு கீழே போட்டுட்டு வாப்பா அப்படி சாப்பாடுலாம் வச்சுட்டு சாப்பிட காட்டி பக்கத்துல இருந்து சாப்பிடுங்கன்னு அவர் பார்த்து என்ன வேணும் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அப்ப ஆம்பளைக்கு சுப்பை கொண்டு ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த சுப்பை கொண்டு ஒன்னா இட்டுவீங்க. அவர் ராஜாவை பார்க்க போறதா ஃபீல் பண்ணினா வைஃபை ராணி மாதிரி பார்ப்பாரு, ஒரு நிமிஷம் விட்டு விட மாட்டார். இதுதான் சைக்காலஜி. இந்த சைக்காலஜி உலகத்துக்கு தெரிஞ்சாலும் இன்றைக்குள்ள பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளைக்கு அதெல்லாம் தெரியாது. மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தா என்ன, அவருக்கு என்ன பண்ணணும் அது தெரியல. என்ன படம் சொல்லி கொடுக்குது மச்சான், இந்த ஸ்கூலுக்கு ஒரு பிரின்சிபல் வேணும், பள்ளிக்கு ஒரு தலைவர் வேணும். 2 தலைவர்கள் என்ன ஆயிடும் பிரச்சனையா போயிடும். எவருக்காக வந்து டிவோர்ஸ் கூட குறைவா ரொம்ப கூட படிச்சவங்க சில பேர் கல்யாணம் படிக்கிறாங்க. என்ன காரணம்? ஆம்பளையின் தலைவர் பொம்பளையின் தலைவர். ஸ்கூல்ல 2 பிரின்சிபல் இருக்கலாமா, பள்ளியில 2 தலைவர் இருக்கலாமா, வீட்டுல ஒரு தலைவர் தான். அன்னைக்கால சவாமோட அழகேசா உங்க பிள்ளைங்க படத்தை பார்த்து 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 அங்க சமத்துவம் ஒரு பொருள் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு நல்ல மாதிரி பேசுவோம். பொம்பளைன்னா புள்ள பெற்றிருக்கிற மஷினான்னு கேட்பாங்க. இறைவன் உங்களை புள்ள பெற்றிருக்கக்கூடிய அற்புத தாய் குணமா வச்சிருக்கிறார். அதை மெஷினான்னு கொச்சப்படுத்துறாங்களே, அந்த கொச்சப்படுத்துறது விளைவு தான் அமெரிக்காவில் இன்னைக்கு படித்தவர்கள் ரொக்கெட்டை கண்டுபிடிச்ச சீரழிகிறார். மகனுடைய பாசத்துல வேற இந்த காரணம் கிடைக்காது, நீங்க ஃப்ரை பண்ண கிடைக்காது. ஒரு புள்ள வந்து உம்மாண்டு கூப்பிட்டா மகனா பாஸ் ஆயிட்டுண்டா, அந்த தாய் குணம் நீங்க எடுக்கிறீங்க பாருங்க மரியாதை, அது எதுவுமே கிடைக்காது. அந்த டேஸ்ட் அமெரிக்காவுக்கு இல்லை. ஆனா அந்த ரொக்கெட் கண்டுபிடிச்சாரு. உங்களுக்கு வேணுமா வேணாமா யோசிச்சு பாருங்க. தாய்மார்களே, நான் ஒரு சில சுருக்கமா இந்த நேரத்தில் சொல்லிட்டேன். வெறுமதி பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சப்ஜெக்ட். அதனால இந்த நாட்கள் வேகமா போயிடும். பார்த்துக்கோங்க. எந்த படத்தை பார்க்குறீங்க, யோகா எடுத்து ஜெமித்திரமா அழகா கொடுத்தாங்கன்னு பரட்டி பார்க்கணும். இந்த விபச்சாரம் செய்யக்கூடிய படங்களுக்கு ஜெமித்திரமா அழகா கொடுத்தாங்களா? இந்த நடிகர்கள் சா பார்க்கலாம், கூத்தாடி செய்தாங்க. இதுல உள்ள அசிங்கத்தையெல்லாம் பப்ளிக்கா உள்ள பார்க்க வெக்கமில்லாம் உட்கார்ந்து இதெல்லாம் அறைகளுக்குள்ள மறைந்து வைக்கணுமா, அதெல்லாம் பப்ளிக்கா உள்ள பார்க்குது. தப்ப தைரியமா செய்ய பார்க்கிறாங்க. மனசு ரொம்ப சிறைவடையுது. உங்க பிள்ளைய அழுக்காட்டின அல்லா மருந்தை நிப்பாட்டி கேட்பாங்களே, எங்க போனீங்க, உங்களுக்கு அமானியமா தந்தமே என்ன செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. அதனால முடிவெடுங்க. என்னால சொல்லலாம் இந்த கிழிக்கையில நீங்க முடிவெடுங்க. உங்க வீட்டு சூழல் எப்படி வரணும், உங்க பிள்ளை நீங்க இந்த என்டர்டைன்மெண்ட் தூக்கி வீசிட்டு புக்கை கையில் எடுத்து படிக்க தொடங்குங்க. என் பிள்ளைய நான் படிப்பிச்சு இன்ஷால்லா முன்னாடி கொண்டு வரணும். அல்லா பெரியவன். நான் இன்றைக்கும் வரலாம் என் கல்வான எங்க அம்மா அப்பாவுக்கு நான் வாசிக்கிறேன். இப்போ நாங்க வானத்தில் உள்ள அவங்க படிப்பிச்சாங்க, அவங்க பின்னாடி நின்றாங்க. இன்றைக்கு இந்த பர்சன் அவங்களுக்கு சொந்தம், நாங்க சம்பாதிச்சிக்கிற சொத்துல அவங்களுக்கு சொந்தம். ஏண்டா ஏபிசி உங்களுக்கு சொல்லி தராட்டி இதுக்கு உங்க முன்னாடி நின்று நாங்க வயிற்றுல பேசிருக்க மாட்டோம். டெலிவிஷன்ல போய் அக்ஷன்ல போய் ஃபர்ஸ்டா உட்கார்ந்து அவ்வளவு கவலாக்கு மாதிரி நான் பேச போகல. நான் சின்ன வீட்டுல இருந்து வந்தார். என் வீட்டுல சூழ்நிலை கப்பலாறு கூட பண்ணிடு. நாங்க வாங்குவோமான்னு தெரியாத ஒரு வீட்டுல இருந்து வந்தார். இவ்வளவு பெரிய ஸ்டேஜுக்கு போகல. நானும் தம்பி 2 பேருமே பெரிய இடத்துக்கு போறோம்டா. அவங்க பட்ட துயர், அவங்க பட்ட கண்ணி. லைஃப்ல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்க அம்மாவும் வாப்போம். அந்த ஃப்ரெண்டை என்றைக்காவது நாங்க இழந்த மாட்டோம். அன்றைக்கு தான் அந்த பெருமதி தெரியும். ஏண்டா உலகத்துல மற்றவங்களோட ரொம்ப வித்தியாசமா இருப்பான். தான் தோற்றால் தம் பிள்ளையை வெற்றி பெற வைக்கும் அந்த உள்ளங்கள். நீங்க அந்த தாய்மார்கள் உங்களுக்குள்ள அதை உணரணும். அவர் அந்த அடிப்படையில வளரணும் என்றால் அதுக்கு நீங்க முயற்சி எடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட முயற்சிகளை நீங்க எடுங்க என்பதை சொல்லிக்கொண்டு ஒரு கோர்ஸ் நடக்குது என்று சொன்னாங்க. அந்த கோர்ஸ்ல இன்ஷா அல்லாஹ் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு பிள்ளைகளோ 1ஆம் ஆண்டு பிள்ளைகளோ சேர்க்கப்பட மாட்டாங்க. அது ஃபர்ஸ்ட். 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு இங்க வந்திருக்கிற பெற்றோர்கள் ரொம்ப கம்மி. ஆனா 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு பிள்ளைகள் மட்டுமே சேர்க்கப்படுவாங்க. எனக்கு இப்ப அந்த டெமோலாம் காட்டுறதுக்கு நேரம் இல்லை. புதுசா கண்டுபிடிச்சிட்டாங்க. மெமரைஸ் பண்ணலாம் இப்படியே உட்கார்ந்து போட்டு ஒரு புக்கை உள்ள போற சிஸ்டம் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அந்த சிஸ்டம் எல்லாம் ஃபுல்லா படிச்சீங்கன்னா சிம்பிளா ஸ்காலர்ஷிப் எல்லாம் பாஸ் ஆகிடும். ரொம்ப சிம்பிளா இதாக்குவாங்க. மெத்தட் தெரியும் பிள்ளைகளை படி என்றா அது போய் ரொம்ப திணறதை எப்படி ஞாபகம் வைக்கிறது. அந்த மெத்தட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சிம்பிளா இதாகும். அதுல தரம் 4-5 பெற்றார்கள். வெறும் இந்த ஸ்கூல் அவ்வளவுமே 25 பேருக்கு தான் சான்ஸ் இருக்கு.
இது வரைக்கும் கல்யாண ஸ்கூலுக்கு கொடுத்ததுல அதே மாதிரி இப்போ இப்பதான் கொடுத்தோம் சமையல் கம்பெனி 15 பேருக்கு எந்த மீடியாவிலும் விளம்பரம் போவார், ஒரு மீடியாவில் விளம்பரம் போவார். சிலைக்கு டீம் எடுத்து 5 நாள் 20 மணிக்கு எடுத்து ட்ரைனிங் கொடுக்கிறோம். படிக்கிற மெத்தடுகளோட சிம்பிளா உருவாங்குற மெத்தட். அந்த சமையல் ஸ்கூல்ல 10 கொடுத்தோம். பிரின்சிபல் கேட்கிறாரு 10 இல்ல 15 வேணும், 10 தாண்டிட்டு 15 வேணும் 7 நாள். இன்னொரு ஸ்கூல் பெருக்க வச்சாங்க 15 கொடுத்துருந்தோம். அதுல 5 கம்ப்ளீட் பண்ணி இங்க கொடுத்தோம். புரியுதா? அதே மாதிரி கணமுறையை கொடுத்தோம், அந்த கோட்டா ஃபுல்லா முடிஞ்சு. விருதுகளை கொடுத்தோம், அவங்களுக்கு 40 கொடுத்தோம், 5 பேலன்ஸ். கடையை நல்ல தடவை கொடுத்திருக்கிறோம். இந்த பாடசாலைக்கு இந்த கடை மட்டும்தான், அந்த கடையிலிருந்து தான் கொடுப்போம். 2 நாளைக்குள்ள அந்த கோட்டா முடிஞ்சு. அதுக்கு இல்லைன்னா இதுக்கு மட்டும் இந்த 4-5 மட்டும் அப்படி கொடுத்ததுல ஒரு குறிப்பிட்ட டீம் எடுத்து தான் ட்ரெயின் பண்ணலாம். 100 பேரை போட்டு ட்ரெயின் பண்ணிடலாம். புத்தகத்தை கூட்டி வந்து ட்ரெயின் பண்ண மாட்டோம். இந்த ஸ்கூல்ல இங்க இருந்து ட்ரெயின் பண்ணினா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மெமரி என்பது படிக்கிறது இல்ல, பழகிறது. ஆங்கிலத்தை படிச்சு 11 வருஷமா ஆங்கிலம் பேச தெரியாது. ஆங்கிலத்தை பழகினா ஒரே வாரத்தில் பேசிடும். பழகிறது வேற, படிக்கிறது வேற. சைக்கிள் ஓட்டுவது எப்படி நான் படிச்சு கொடுத்தேன் என்ன ஆகிடும்? எவ்வளவு 10 வருஷமா சைக்கிள் ஓட்ட மாட்டான். சைக்கிள் ஏற்றி 4 நாள் ஓட்டி விட்டா 2 நாளைக்கு உடஞ்சி கீழே வருவான், கஷ்டப்படுவோம், 3 நாள் ஓட்டுவார். சோ அந்த மாதிரி அந்த செய்யறதுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்காது. முந்தி கொள்றவங்க 2 நாள் பார்த்துட்டு எடுத்துருவாங்க. 2 நாள் பார்த்துட்டீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த கடையில போய் யாரும் தகராறு பண்ணக்கூடாது. இன்றைக்கே 3500 ஆகும். 20 மணி நேரம் ட்ரைனிங் நடக்கும் 5 நாள். சோ அதுல ஃபுல்லா அவங்க மெமரைஸ் பண்றது எப்படி, படிக்கிறது எப்படி, ஊக்குவிக்கிறது எப்படி, பிள்ளைங்க உணர்வுபூர்வம் மாறுறது, படிக்கணும்ன்ற ஒரு உணர்வு உருவாகுறது எல்லாமே கம்ப்ளீட்டா கொடுக்கப்படுறதுனால அந்த ட்ரைனிங் செஷன் தான் நடக்குது. அந்த ட்ரைனிங் செஷன் கூடிய இதுகள் அங்க இருக்குது. சில பேர் ஒரு இது பண்ணவங்களுக்கு உடனடியே சல்லியில கேட்டா ரிசர்வ் வாயால சொல்லி ரிசர்வ் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப பிரச்சனை நடந்துச்சு. இதை டிக்கெட் முடிஞ்ச உடனே கோட்டா முடிஞ்ச உடனே முடிச்சு. இப்ப அந்த பிரின்சிபல் கேட்டனாலதான் சல்லியில இன்னொரு 5 இன்னொரு ஸ்கூலுக்கு குறைச்சு கொடுக்குறோம். ஏன்னா கோட்டா முடிஞ்சா 100% முடிச்சு மேல கொடுக்க மாட்டோம். அந்த டீமுக்கு மட்டும்தான் ட்ரைனிங் ஆகும். எல்லாத்தையும் எடுத்துட்டு ட்ரைனிங் சக்சஸ் எல்லாம் போனா பிரச்சனை. அதனால அந்த இதுல கொடுக்க போறோம். அதனால இந்த 2 நாள் கொடுக்க போறோம். அப்படி இல்லாம 500 கொடுத்தாவது புக் பண்ணிக்கோங்க. அப்ப புக்கிங் கன்ஃபார்ம் சரி வந்த பிறகு இது பண்ணிக்கொள்ளலாம். புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணுங்க. 2 டேஸ்க்குள்ள எத்தனை புக்கிங் கன்ஃபார்ம் அதோட எடுத்துருவாங்க. முடிஞ்சா முடிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு எப்படி சான்ஸ் பண்ணி தகராறு பண்ணாங்க. அப்படி ஒரு கடையை தகராறு பண்ணிக்கிறாங்க. அதுவும் நாகரிகம் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கிற ஒரு ஆள் பேஸ்புக்ல பதிவு போட்டிருக்காரு. எல்லாருக்கும் இந்த சமத்துவம் கிடைக்கிறது அனுப்பிடலாமா? எனக்கு சரியில்லை, நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போவேன். சரியில்லாதவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போடுவோம். ஒரு உங்களா போவார், இவங்க போக மாட்டேன். உங்களா போறவரை பத்தி இது பண்ணிடலாம். பணம் கட்டி விட்டு படிக்கிறதெல்லாம் அவர் அல்லா அவருக்கு கொடுத்தது. ஒரு அளவில் துவாசிட்டியா அல்லா எங்க பிள்ளைக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் வேற மாதிரி கேட்கு. சோ அதுல போய் தகராறு பண்ணி அவங்க முடிஞ்ச போற அவர்கிட்ட கேட்டு நீ பார்த்து கொடுத்தாய் இப்படி கொடுத்தான்னு சொல்லக்கூடாது. இந்த கடைக்காரவங்களுக்கு இது சம்பந்தமே இல்லை. நீங்க முன்கூட்டி எடுத்தீங்கன்னா யாரு பிள்ளை எவர் பிள்ளை இல்லை. அந்த ஒன்றாய் சொன்ன கடற்முறை முந்தினம் ஒரு ஆசிரியர் கேட்டு இருந்துட்டாரு. ஆசிரியர் கேட்டு இருந்துட்டு அவர் இதாயிட்டாங்க. நாங்க சொல்லுங்க இந்த ரீஜனை தாண்டி கொடுக்க மாட்டோம். இந்த ரீஜன் பிள்ளைகளுக்கு தான் இந்த சான்ஸ். அங்கேயும் அப்போ பார்ப்போம். ஒன்றாகி போன புதன்கிழமை நடக்கிற டைம்ல ஆசிரியர் ஃபுல்லா பார்த்தா 2 பிள்ளைகள். அவர் இதாயிட்டாங்க. இங்க வரல. அவர் சொல்ற நான் கடைக்கு போனா சார் இப்ப ஷுவரா ஆட்கள் கேட்பாங்க. இப்பவே டிமாண்ட் டிக்கெட் எப்படி எடுக்கிறேன்னு கேட்பாங்க. பிரச்சனை எப்படி கூட்டிட்டு வரலாமா? அவ்வளவு ஆசிரியருக்கு ஓப்பனா சொல்லியாச்சு. உங்களுக்கு தந்தையில 10 பேர் போன் போடுவாங்க. அது பிரச்சனையா போயிடும். இந்த ஊர் மக்களுக்கு இந்த ஊர் மக்கள் இந்த ட்ரெயின். அதனால அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கப்படாது என்பதை சொல்லி 2 நாளுக்கான வாய்ப்பு. அதுக்குள்ள எந்த கடையோ தெரியல அவங்க பேசியிருப்பாங்க. அந்த ஷாப்ல கொடுக்கப்படும். அவங்க போய் கிடைச்சீங்க எடுத்துட்டீங்கன்னா அது கிடைக்கும். அது முடிஞ்சுட்டா இன்னொரு ஊருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். 4-5 எந்த ஸ்கூல்லையும் அறிவிக்கப்படல. 4-5 இந்த கிரேட் எந்த ஸ்கூல்லையும் அறிவிக்கப்படல. ஒரு 2 ஸ்கூலுக்கு அறிவிக்கிறதுக்கு வச்சுக்கிறோம். மற்ற பெரிய கிரேட் மட்டும்தான் மத்தாவுக்கு வரும். இந்த தரம் 4-5 இந்த ஊர் மட்டும்தான். கடற்கரைக்கு சான்ஸ் கொடுக்கல. சமீபமா கொத்தாம் தீவு எங்கேயுமே சான்ஸ் கொடுக்கல. புலிவாசல் கொடுக்கல. இங்க பேலன்ஸ் வச்சுதான் அங்க பண்ணலாம். படிச்சா அப்ப இன்ஷா அல்லாஹ் இப்ப ஒரு ஆளுக்கு சான்ஸ் கொடுக்கப்படும். இன்னும் 24 பேருக்கு சான்ஸ் பாருங்க.
அந்த ஒரு சான்ஸ் ஃப்ரீ. இந்த புள்ளிட சான்ஸ் 3500 ஃப்ரீ. இந்த ஃப்ரீயை யார் எடுக்க போறாங்கன்னா புள்ளி எடுக்கல, உமா தான் எடுக்க போறாங்க. நீங்க டேலண்ட் உங்களுக்கு ஆசையா இருந்து அல்ல நாடினா எடுத்து போய் புள்ளியை கொடுத்து புள்ளியை ஃப்ரீ ஆகுது. ஓகே, அவங்க சான்ஸ் சொல்லுவாங்க. நன்றி. உங்களுடைய பிள்ளையை வளர்ப்பது சம்பந்தமாகவும் இன்னும் பல்வேறு விடயங்கள் சம்பந்தமாக உங்களுடைய அஷேக் அவர்கள் தன்னுடைய உரைகளை கூறி சென்றிருக்கிறார். அதே போல அந்த பயிற்சி நெறி சம்பந்தமாக உங்களிடம் சொன்னால் அந்த பயிற்சி நெறி வருகின்ற செவ்வாய்க்கிழமை இருந்து, அதாவது 15ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கின்றது. 15, 16, 17, 18, 19 ஆகிய 5 தினங்கள் இந்த பயிற்சி நெறி நடைபெறும். இது குறிப்பிட்ட அளவு மாணவர்களே எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த நல்லாண்டுவைக்கு மொத்தமாக 25 டிக்கெட்டுகள் விநியோகிக்கப்படுகிறது. 3500 ஒரு டிக்கெட். இப்பொழுது டிக்கெட் புக் வந்து எங்களுடைய நல்லாண்டுவ பாடசாலைக்கு அருகாமையில் இருக்கின்ற கேஃபே, அதாவது ஹோட்டல் ரசூல்தீன் கேஃபே, அதுல வந்து நீங்க போற டைம்ல இருந்து டிக்கெட் எடுத்து போகணும். நசூல்தீன் ஹோட்டல், அதுல வந்து நீங்க இப்போ போற டைம்ல தள்ளி கொண்டு வராட்டியும் ஒரு அட்வான்ஸ் கொடுத்தது சரி, அவர்கிட்ட புக் பண்ணி எடுத்து போனீங்கன்னா பேலன்ஸ் அதிகாரம் நாடுகளை கொடுத்து நீங்க டிக்கெட்டை கையில் எடுத்துக்கொள்ள முடியும். என்ன சொன்னா நிறைய டிக்கெட்டுகள் கொடுத்து அன்னைக்கு முடிஞ்சு போயிடுது. அதனால வந்து பிறகு நீங்க அதே நேரத்தில் வந்து டிக்கெட் முடிஞ்ச பிறகு வந்து